இந்த பதிவில் வழங்கப்படும் கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் முழுவதும் நேர்காணலில் பங்கேற்றவர்களுடையவை மட்டுமே. அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்திற்கும் சிந்தனைக்கும் ஏற்ப பகிர்ந்து கொள்கிறார்கள். இதில் எங்களுடைய எந்தவிதமான பங்களிப்பும் இல்லை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில்லி சிப்ஸோட நேர்காணல் நிகழ்ச்சியில இன்றைக்கும் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து இணையதளம் ஊடாக ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளியை கொண்டு வந்திருக்கிறோம். திரைப்படத்துறையில வந்து இயக்குனர் என்றதை தாண்டி பல திறமையை தன்னகத்தே கொண்ட ஒரு இயக்குனரை தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் இணையதளம் வாயிலாக இணைத்து வந்திருக்கோம். நேரடியா நம்ம அவரை நிகழ்ச்சிக்குள்ள கூப்பிட்டுறலாம். வணக்கம் இயக்குனர் விமல்ராஜ் அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். சோ விமல்ராஜ் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரா மக்கள் மத்தியில தெரிஞ்சதை தாண்டி அந்த சின்ன காணொளிகள் மூலம் வந்து பிரபல்யமானது அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா அவங்கள இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி துறையில் இல்லாதவங்க பொதுவான ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களுடைய அறிமுகம் எப்படி இருக்கும்? நான் வந்து நடிகர் மற்றும் இயக்குனர் மற்றும் பல்துறை கலைஞர் என்று சொல்லலாம். ஓகே, சின்னதா அறிமுகத்தை முடிச்சிட்டீங்க இப்ப. ஓகே, இந்த துறைக்குள்ள எப்படி வந்தீங்க? பொதுவா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கேள்விகள் தான் போயிட்டு இருக்கும். சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஸ்கூல்ல வந்து இருந்தே இந்த துறைக்குள்ள வரணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சா, அல்லது இடையில வந்துச்சா? என்ன மாதிரி இந்த துறைக்குள்ள உள்வாங்கப்பட்டீங்க? சின்ன வயசுல இருந்து இந்த சினிமாவில ஒரு விருப்பம் இருந்தது. அப்ப அந்த விருப்பம் வந்து எனக்கு ஓஎல் படிக்கிற டைம்ல வந்து கொஞ்சம் கூடுதலா நானே எனக்கு நடிக்க ஒரு விருப்பம் இருந்துச்சு சினிமாவை பார்த்து. அப்ப அந்த நடிக்கிற அந்த ஆர்வம் வந்து அப்படியே இயக்குனரா என்ன மாத்தி விட்டுட்டு, அப்படின்னு சொன்னா இப்ப நான் நடிக்கிறதா இருந்தா என்ன வந்து இயக்குறதுக்கு ஒரு இயக்குனர் தேவை. அப்ப அப்படி ஒரு இயக்குனர் இல்லாத பட்சத்துல, அதாவது அப்ப இருந்த என்னுடைய முயற்சிக்கு இயக்குனர் ஒரு ஆள் இல்லாத பட்சத்துல நானே இயக்குனர் ஆயினேன். ஒரு சின்ன ஒரு மொபைல் போன்ல தான் என்னுடைய பாடல்கள், ஷார்ட் பிலிம்கள் அப்படி நான் எடுக்க வலிக்கிறேன். அது ஆரம்பத்துல ஒரு விளையாட்டா தொடங்கின ஒரு விஷயம் இன்றைக்கு அது கொஞ்சம் பெருசா வளர்ந்து ஒரு ப்ரொஃபஷனலா மாறி இருக்கு. ஓகே, உங்களை பற்றின தேடல்களின் போது எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு. நீங்களே எனக்கு சொல்லியிருந்தீங்க, ஒரு சின்ன ஒரு கைத்தொலைபேசியில வந்து எடுத்த ஒரு படைப்பு தேசிய அளவிலான போட்டிகள் எல்லாம் ஒரு பேரை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தது அப்படி என்று சொல்லி ஒரு அந்த திரைப்படம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? அதுதான் அவங்களுடைய முதலாவது படைப்பு. என்னன்னா நான் அதுக்கு முதல் அந்த ஒரு சின்ன ஒரு மொபைல் 6121 சொல்லி நொக்கியா போன் உண்டு. அது என்னுடைய அக்கா எனக்கு கிஃப்டா தந்தது. அப்ப அந்த போனை வச்சு கொண்டுதான் நான் வந்து படம் செய்ய முடிகிறேன். என்னட்ட இருந்த அப்ப இருந்த டெக்னாலஜி அந்த போன் மட்டும்தான். அந்த போன்ல தான் ஒரு அந்த அது 3G குவாலிட்டி தான் இருக்கும். அப்ப இப்ப எங்கட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள், எங்களுடைய அந்த ரிலேஷன்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன இன்னும் என்ன மாதிரி இருக்கிற சின்ன சின்ன நண்பர்களை எடுத்து என்ன செய்தான்னு சொன்னா, அவங்கள சின்ன வீடியோ கிளிப்புகள் எடுக்கிறது. இப்ப படங்கள்ல வார அந்த ரியல் படங்கள்ல வார காட்சியில வந்து உல்டா பண்ணி நாங்க வந்து அதை புதுசா செய்கிறது. சின்ன சின்ன ஒவ்வொரு போர்ஷன் எடுத்து செய்வோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கில்லி படத்தை எடுத்துக்கொண்டா அந்த கில்லி படத்துல திரிசாவை வந்து விஜய் கூட்டிக் கொண்டு போற மாதிரியான அந்த காட்சிகளை வந்து நாங்க எங்கட வடிவத்துல அந்த போன்ல எடுத்து கொண்டு வந்தோம். அப்ப அப்படி ஒரு ஆர்வத்துல செய்து கொண்டு வந்தோம். அப்ப ஒரு கட்டத்துல நான் யோசிச்சேன், இத ஒரு ப்ரொபஷனலா ஒரு படமா ஒரு ஷார்ட் பிலிமா நான் செய்தா அப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசை வந்துச்சு. எங்கட கதையை நாங்க வந்து ஒரு ஷார்ட் பிலிமா செய்து பார்ப்போம் என்ற ஒரு முயற்சி ஒன்று எடுப்போம்னு பார்த்தேன். அப்ப எனக்கு அப்பைக்கே எனக்கு ஃபுல்லா இந்த என்னுடைய மச்சான், என்னுடைய சகோதரி, அவங்கதான் கூடுதலா ஹெல்ப் பண்ணவங்க, என்னுடைய நண்பர். அப்ப நான் என்ன செய்தேன், ஒரு கதையொன்று எழுதினேன் முடியுமான்னு சொல்லி. அந்த கதை வந்து ஒரு 20 நிமிஷ குறும்படத்துக்கான கதை. அப்ப அந்த கதையை வந்து எழுதி போட்டு படப்பிடிப்பு செய்யப்படி கிடைக்க, அப்ப
அப்பதான் எனக்கு தெரியுது ஒரு சினிமாவை உருவாக்குறதுன்றது எப்படிப்பட்ட கஷ்டம்ன்றதை நான் புரிஞ்சு கொள்றேன். ஒரு ஷார்ட் பிலிமா செய்ய கூட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன். மொபைல்ல செய்ய போறேன். அந்த படத்தை பார்த்த அனுபவம் மட்டும்தான் இருக்குது. எந்த விதமான அந்த சினிமா சார்ந்த படிப்பு அந்த அறிவு எனக்கு இல்லை அப்பேக்க முழுமையாவே. அப்ப அந்த சினிமா பார்த்த அனுபவத்துல எப்படிலாம் அந்த சினிமாவில ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க, எப்படி ஒரு சீன்ஸை கிரியேட் பண்றாங்கன்ற அந்த சினிமாவை பார்த்து நான் நாளின கதையை எடுத்தேன். அப்ப நான் எடுக்கைக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட அந்த கதை அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு 3 மாசம் எனக்கு சென்றது. அதாவது படத்தை எடுத்து எடிட் பண்ணி ஃபைனல் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிற வரைக்கும். அப்ப அந்த அந்த போன்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ எடிட்டரும் இருந்தது, எடிட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருந்தது. அப்ப அதை நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல தான் அந்த போன்ல அப்படி இந்த எடிட்டிங் போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன். அதுல நான் வீடியோவும் எடிட் பண்ணி பார்க்க வீடியோவும் மெயினா போட்டோக்கு தான் இருந்தது. வீடியோவும் எடிட் பண்ணலாம், பெரிய பெரிய வீடியோக்களை எடிட் பண்ணிடலாம் அது. அப்ப நான் அந்த ஒரு 20 நிமிஷம் வீடியோவை ஃபுல்லா அந்த படத்தை ஷார்ட் பிலிமை அதுலதான் எடிட் பண்ணேன். அப்ப ஷூட் முடிஞ்சு மெல்ல மெல்லவா அதுல எடிட் பண்ணி அதுலயே மியூசிக், இப்ப சினிமா படங்கள்ல வர மியூசிக்கை தான் எடுத்து போனேன். என்னடா மியூசிக் போடுறதுக்கு மக்கள் எனக்கு தெரியாது. அப்பதான் அந்த ஸ்டார்ட் ஆகுது. நான் 2010ஆம் ஆண்டு தான் அந்த படம் எடுத்தேன். அப்ப நான் A-level படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப எடுத்தா ஓவராலா முடிய ஒரு 3 மாசம் ஆயிட்டு ஃபைனலா அதை எடுக்கிற டைம்ல 2011ஆம் ஆண்டு ரிபிலே மூவி என்று சொல்லி ஒரு முதலாவது குறும்பட போட்டி இங்க நடந்தது யாழ்ப்பாணத்துல. எனக்கு அப்ப எனக்கு நான் எடுத்த படைப்பை அந்த குறும்பட போட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி அனுப்பினான். நான் பாடசாலை படிச்சு கொண்டிருக்கிறதால பாடசாலை ரீதியா நான் அனுப்பினேன். இந்த ரெஜிஸ்டர் நான் பாடசாலை மட்டத்தால 15 அனுப்பினேன். அப்ப அனுப்ப அந்த ரிப்ளை மூவி அவார்ட்ல எனக்கு ஸ்பெஷல் அவார்ட் தந்தாங்க கூப்பிட்டு. அது என்ன இன்னும் மோட்டிவேட் பண்ணிச்சு, இன்னும் படங்கள் செய்யணும்னு சொல்லி. அப்ப இப்படித்தான் என்னுடைய அந்த சினிமாவினுடைய சினிமான்ற அந்த வடிவத்துக்குள்ள முழுமையா அதுக்குள்ள நான் பாரு முழுமையாண்டா ஒரு உள்வாங்கப்படுறேன். இருக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு படைப்பை உருவாக்கலாம். ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல ஒரு கான்செப்ட் இருந்தா நாங்க அதை எந்த டெக்னாலஜியை வச்சு எங்கள்கிட்ட கைவசம் என்ன இருக்கோ அதை வச்சு நாங்க செய்யலாம்ன்றதை அந்த டைம் புரிஞ்சு கொண்டேன். அப்ப அது அவார்டு கிடைச்ச உடனே எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருந்தது, இன்னும் ஒரு படி மேல் சந்தோஷமா இருந்தது. உண்மையா நல்ல ஒரு விஷயம் இதுல சொல்லியிருக்கீங்க. உண்மையா என்னன்னு சொன்னால் இருக்கிறத வச்சு ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர்றது. இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல, இதனால நாங்க செய்யல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. அவங்களுக்கு தேவையானது கொடுக்கும் பட்சத்துல அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்களே தவிர இருக்கிறத ஒரு படைப்பை கொண்டு வரணும் என்ற எண்ணம் இப்ப இருக்கிற படைப்பாளிகள்கிட்ட உண்மையா குறைவா இருக்கு. அந்த காலத்துல நீங்க சொல்றீங்க 3GB போன் அப்படின்னு சொல்லி 3GBயோட ரெசல்யூஷன் நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு தான் வரும். போன்ல பார்த்தா மட்டும் கிளியரா இருக்கும். நம்ம ஒரு லேப்டாப்ல கொண்டு பிளே பண்ண சொன்னா பிக்சல் எல்லாம் உடைஞ்சி புகை வந்த மாதிரி தான் இருக்கு. நானும் அந்த காலகட்டத்துல இப்படி போன்ல எடுக்கும்போது ஜோதிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம போன்ல பார்க்கல நல்லா இருக்கு, ஏன் கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது நல்லா இல்ல, அறிவு கூட நமக்கு இருக்காது. ஒரு ஆர்வம் தான் இருக்கு படத்தை ஒரு வீடியோ எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றது. நீங்க குறிப்பா எந்த மாவட்டம் சார்ந்து இந்த சினிமா துறைக்குள்ள இயங்கி கொண்டிருக்கீங்க? நான் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். ஓகே, யாழ்ப்பாணம் சார்ந்த சினிமா படைப்புகள்ல நீங்க இயங்கி கொண்டிருக்கிறீங்க. இப்ப யாழ்ப்பாணம் மாவட்டம் தான் நான் இருக்கிறது. ஆனா இப்ப நான் என்னுடைய சினிமா பார்வை கொமனா தான் இருக்கு. நான் வெளி மாவட்டங்கள்ல போய் படம் செய்திருக்கிறேன், ஷார்ட் பிலிம் எடுத்து தான் இருக்கிறேன். வெளி மாவட்ட கதைகளையும் நான் எடுத்திருக்கேன். யாழ்ப்பாணம் இப்ப கலைஞன் போது யாழ்ப்பாணத்து கலைஞன் அப்படின்னு சொல்லி செயல்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, ரைட். இப்ப அந்த ஒரு திரைப்படத்துக்கு பிறகு உங்களுடைய அடுத்த திரைப்படம் எப்படி இருந்தது? இதுக்கும் இடையில என்ன வித்தியாசத்தை நீங்க உணர்ந்தீங்க முதலாவது படத்துக்கும் அடுத்த படத்துக்கும்? முதலாவது இது போன்ல தானே செய்தது. அப்ப நான் அந்த அதனுடைய ஒரு இதையும் சொல்றேன் உங்களுக்கு, ஓவராலா ஒரு விஷயத்தை சொல்றேன். அந்த போன்ல அந்த படத்தை செய்து போட்டு அந்த இப்ப அப்பேக்குள்ள அந்த உல்டா பாடல்கள் வர்றதானே. இப்ப சினிமா பாட்டுகளை மாத்தி படிச்சிருப்பாங்க இந்தியாவில எல்லாம். அந்த பாட்டு மாத்தி இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏழம் கிளியே என்ன தாலாட்ட வருவாய் அந்த பாட்டை என்ன பெற்றதாயே என்ன எதுக்கு பெற்ற அந்த மாதிரியான பாட்டுகள் எல்லாம் வந்தது. அப்ப நான் அந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு அது ஒரு ஆசையா இருந்துச்சு. நான் இந்த பாட்டுல இப்ப நடிக்கணும்னு விருப்பம் இருந்தது தானே. அப்ப நடிச்சு பாப்போம்னு சொல்லி அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ அவரை கூப்பிட்டு
வீடியோ செய்ய சொல்லிட்டு அந்த போன்லயே நான் நடிச்சு அப்படி ஒரு ஒரு ஓவராலா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஷார்ட் பிலிம் அந்த போன்ல எடுத்து ஒரு 6-7 பாட்டும் எடுத்து ஒரு சிடியா ரெடி பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு சிடி கடையோட நான் வேலை செஞ்சேன். நான் அந்த சிடி கடையில போட்டு சேல் பண்ணினேன். அப்ப ஒரு சிடி வந்து அப்பைக்கு ஒரு ₹100 அப்படி கொடுத்தது. ஏன்னா அப்பைக்கு சிடி இந்த விலை வந்து ₹50 ₹60 தான் விற்பாங்க. அப்ப நாங்க எங்கட படைப்பு எங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் என்றதை நான் மக்களுக்கு முன் வச்சு அந்த சிடிஸ் வந்து வித்தினேன். அப்ப எனக்கு அது நிறைய சிடி வந்து இந்த நல்லூர் கோயில் திருவிழாவிலாம் நாங்க போட்டு சேல் பண்ணி போனது. அப்ப ஒரு அப்ப எனக்கு விளங்கி கொண்டு இப்ப திருவிழா இப்படியான காலங்கள் இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து கொண்டு நாங்க குறும்படங்களை விற்கலாம். இந்த சீரீஸை வித்தா எங்களுக்கு அது கண்டினியூவா அடுத்த படைப்புகள் செய்யறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் செய்தேன் நான். அதுக்கு பிறகு அது முடிஞ்சு அதனுடைய அந்த ப்ரோசஸ் முடிஞ்சு அடுத்தது வந்து ஒரு ஸ்டில் கேமரா வந்து என்னுடைய அண்ணா ஒரு ஆள் தந்தவங்க. அந்த என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அப்ப அவர் மலேசியால இருந்து வந்து நின்றவர். அவருடைய பேர் சொல்றேன், மனோஜன் சொல்லி என்னுடைய அண்ணா. அவர் வந்தவர். அந்த முதல் போன் வந்து அக்கா வந்தவர். அவங்களோட பேர் வந்து பிரியா. அப்ப அந்த அந்த ஸ்டில் கேமராவை தந்த இதை வச்சு நீ ஏதாவது செய்ய ஒரு லேப்டாப் தந்தவர் எனக்கு. அந்த கேமராவையும் இந்த ஸ்டில் கேமராவையும் அந்த லேப்டாப்ல வந்து பவர் டிரெக்டர் சாஃப்ட்வேர் இருக்குது, எடிட்டிங் சாஃப்ட்வேர். அப்ப அந்த வெர்ஷன் 8 நினைக்கிறேன் அந்த வெர்ஷன் வந்து. அப்ப எனக்கு அந்த கேமராவும் லேப்பும் தந்தேன். அப்ப அதுல வச்சுக்கொண்டு தோள்கொடு என்று சொல்லி ஒரு ஷார்ட் பிலிம் செய்தேன் நான். தோள்கொடு அதே டைம் வந்து வாழ்க்கையை போராட்டம் ஒரு ஷார்ட் பிலிமும் செய்தேன். அப்ப அந்த வாழ்க்கையை போராட்டம் வந்து ஒரு ஆள் கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு வாரு, தொழில் ரீதியா வந்து வீட்டுல குடும்ப கஷ்டத்து மத்தியில வந்து அவர் தொழில் செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் தான் படிப்படியா முன்னேறிவார் என்றதான் அந்த கதை. அதுக்கு அதே சமயம் வந்து தோள்கோடு வந்து ஒரு அப்நார்மல் பேஷண்ட், ஒரு இயங்கு நிலையில வந்து சரியான முறையில் அவரால் இயலாத ஒரு சிச்சுவேஷன்ல அவர் எப்படி தன் வாழ்க்கையை வந்து அமைச்சு கொள்றாரு. அவரோட இருக்கிற நண்பர் வந்து அவர் எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஊக்கப்படுத்துறாரு. அவருடைய இயலாத தன்மையை வந்து அவர் உணர்ந்து கவலைப்படையில அவருடைய நண்பர் போய் அவருக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரியான ஒரு கதை. அப்ப அந்த 2 படமும் இந்த ஸ்டில் கேமராவில் எடுத்தேன். அப்படியே படிப்படியா அடுத்த கட்டம் வரைக்குள்ள வந்து ஒரு ஹேண்டிகேம் கேமரா எனக்கு கிடைச்சது. அந்த ஹேண்டிகேம் கேமராவில வந்து பூம்புகார் என்ற ஒரு படம் எடுத்தேன். அது வந்து ஒரு கிராமம் சார்ந்த கதை. ஒரு கிராமத்துல மின்சாரம் இல்லாம மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்றது ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு அந்த படம் எடுத்தேன். அந்த படம் எடுக்கும் போது அந்த கிராமத்துக்கு போகைக்குள்ள நான் தனியா மின்சாரம் மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப அப்படித்தான் அடுத்த இந்த முதலாவது படைப்புக்கு பிறகு அப்படியே கண்டினியூ ஆயினது. அப்படித்தான் அதுக்கு பிறகு அப்படியே 7D கேமரா, அதுக்கு பிறகு 5D மார்க் 60 அப்படி வெரைட்டியா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாத்த வலிக்கிட்டேன். கேமராமேனும் வந்து எனக்கு புதுசா வேற ஆட்களோடு நான் தொடர்பு கொண்டு அவையிலையும் உள்வாங்கி கொண்டேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படிப்பா சினிமாவும் அப்படியே வளர்ந்து வந்து கொண்டிருக்குது. எங்களுடைய சினிமா வேற இப்ப நான் என்னுடைய சர்க்கிளுக்குள்ள குறிப்பிட்ட ஆட்களோட நான் இயங்கி கொண்டிருக்கேன். வெளியில வேற பக்கத்தால இன்னும் நிறைய கலைஞர்கள் உருவாக வலிக்கிட்டாங்க. அது வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒரு உந்து சக்தியா இருந்தது. ஓகே, நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு முன்னேற்றம். உங்களுக்கு படிப்படியா ஒரு சீரான ஒரு வளர்ச்சியில நீங்க உங்களுடைய படைப்புகளை வந்து படைத்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய வீட்டுல வந்து எப்படியான ஒரு ஆதரவு இருந்தது? இப்போ ஓகே, நமக்கு என்ன சொன்னா இலங்கையில வந்து சினிமா இப்ப பேசும் பொருளான ஒரு இடத்துல இருக்குது. நிறைய பேர் வந்து அதுல வருமானம் ஈட்டி கொண்டிருக்காங்க. இப்ப ஒரு திரைப்படத்தை எடுத்து இலங்கை ஃபுல்லா ஓடி அது மக்கள் மத்தியில போய் சென்று அதன் மூலம் வருமானம் எடுத்து தயாரிப்பாளரை கொடுக்குற நிலைக்கு நம்மளுடைய சினிமா வந்துட்டு, இப்ப கலைஞர்கள் சொல்ல போனா ஒரு ப்ராஜெக்டுக்கு போனா 5000 10,000 சொல்லி காசு கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட வந்து அவங்க ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸும் அதுக்கு உடன்பாடா இருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு வீட்டுல நான் சினிமாக்குள்ள போறேன், இதுல நடிக்க போறேன்னு சொல்லும் போது அவங்க ஓகே, அதையும் பார்த்துக்கொள், வேலையும் கவனமா பார்த்துக்கொள், படிப்பையும் கவனமா பார்த்துக்கொள் என்ற ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்கக்கூடும் பேருந்தால. ஆனா இதுக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னால் சினிமாக்குள்ள ஒரு கேளிக்கையான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. வீட்டிலேயே சரி, நண்பர்கள்லயே சுத்தி இருக்கிறவங்க. உங்களுக்கு எப்படியான ஒரு ஆதரவு வந்து இருந்தது வீட்டுல? எனக்கு நான் வந்து
படிச்சு கொண்டு பார்ட் டைமா வேலையும் செய்து கொண்டுதான் நான் வந்து இந்த சினிமான்றதுல இயங்கி கொண்டிருந்தேன். நான் சினிமா படங்கள் எடுக்கிறதுல. இப்ப நான் செய்யற விஷயம் வந்து என்னுடைய அம்மாவுக்கு, சகோதரிக்கு எல்லாம் பிடிக்க வலிக்கிட்டு. அவைகளுக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இவன் வந்து ஏதோ நல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறான். அப்படி என்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா உண்மையிலேயே இப்ப பினான்சியல் ரீதியான கஷ்டம் வந்து நிறைய நான் எதிர்கொண்டேன். ஏனென்றா எனக்கு ஒரு கட்டத்துல வந்து இந்த சினிமா தான் முழுமையான ஒரு இதா முழுமையான ஒரு என்னுடைய வேலையாவே நான் பார்க்கணும் என்ற அளவுக்கு என் மனம் அதை உருவாக்கிட்டு. அப்ப கொஞ்சம் டூ மச்சா நான் வந்து இந்த சினிமான்ற விஷயத்துல வந்து ஆழமா போய் வேலை செய்ய வலிக்கிட்டேன். அப்ப அந்த நேரங்கள்ல வந்து கொஞ்சம் பினான்சியல் ரீதியான கஷ்டம் இருக்குல்ல. இப்ப இது இறுதி வரைக்கும் என்ன காப்பாத்துமான்ற ஒரு கேள்விதான் அவைகள்ட்ட இருந்தது. என்னுடைய குடும்பம் சார்ந்த குடும்பத்துல வந்து அதுதான் ஒரு கேள்வியா இருந்தது. அப்ப நான் அந்த அந்த கேள்விய வந்து புரிஞ்சு கொண்டு நான் பார்ட் டைம் வேலைகள் செய்ய வலிக்கிட்டேன். நைட்ல ஹோட்டல்ல போய் வேலை செய்யறது. அப்ப வேலை செஞ்சுட்டு மார்னிங் வந்து ஷூட் பண்றது. அப்ப என்னட்ட நல்ல கேமரா திங்ஸ் இல்லாட்டிக்கு கூட நான் வந்து அது சொன்ன மாதிரி தான் முதல்ல இருக்கிறத வச்சுக்கொண்டு எப்படி எப்படியெல்லாம் என்னால இயங்கி என்னுடைய கான்செப்ட் என்னுடைய கருத்துக்களை வெளியில சொல்ல முடியுமோ அப்படி நான் அதை சொன்னேன். அந்த நேரங்கள்ல இதையும் ஒரு ஓரளவு ஒரு ஒரு பகுதியா பார்த்து கொண்டது நான் குடும்ப நிலையையும் நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப வந்து சினிமாக்குள்ள வரைக்குள்ள இப்ப நான் உருவாகி வரைக்குள்ள இருந்த கலைஞர்கள் இப்ப ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம். எல்லாருமா பார்க்கலாம் ஓவராலா நான் அதை அவதானிக்கிறேன். ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு இப்ப புதுசா வார வயதுக்கெல்லாம் வந்து அவ ஒரு 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 முன்னோடியா இருக்கைகளை வந்து இப்ப நாங்க எல்லாரும் உருவாக்கின சினிமாவில வந்து எங்களுக்கு முதலே நிறைய சினிமா கலைஞர்கள் உருவாகி இருக்கிறேன். ஆனா நான் உருவாகின பிறகு வந்த காலகட்டத்துல மெதுமெதுவா தானே நாங்க உருவாகி வாரோம். அப்ப இப்ப வந்து எங்களை ஒரு முன்னோடியா வச்சு கொண்டு வர கலைஞர்களுக்கு வந்து இலகுவா இருக்குது சினிமாவில ஜெயிக்கிறதுக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வராங்க. அந்த ப்ரொடியூசருக்கு திருப்பி காசு கொடுக்குற அளவுக்கான நிலப்பாடுகள் இன்னைக்கு வந்திருக்குது. அப்ப அது வந்து வாரதுக்கு காரணம் இப்ப 2024க்கு முதல் எத்தனை கலைஞர்கள் எல்லாம் இதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அதுவும் ஒரு காரணமா இருக்கு மட்டும் தான் நான் பாக்குறேன். அப்ப இந்த பினான்சியல் ரீதியான ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காக நான் என்னால முடிஞ்ச நேர்மையான வேலைகள் என்னென்னவோ அதெல்லாம் நான் செய்து அதை கொஞ்சம் சரி செய்தேன். ஆனா அது ஒரு முழுமை குறை இல்லை. அத சொல்றேன். இப்ப இப்ப இதுதான் சினிமா தான் என்னுடைய ஒரு நோக்கமா இருக்குன்றது எனக்கு தெரியும். அவைகள் குடும்பத்துக்கும் தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு பாதிக்கு பாதியாத்தான் அதை வந்து புரிஞ்சு கொண்டாங்க. ஏண்டா நீ வந்து நல்லா இருக்கணும் என்னுடைய படைப்பு என்னுடைய அம்மா ரசிப்பாங்க, நல்லா ரசிப்பாங்க. 24 மணி நேரமும் இந்த படம் பாட்டுகள் நான் செய்யற விஷயங்களையே போட்டு டிவியில பார்த்து கொண்டு வாராங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதனூடாக என்னென்ன இதனூடா வருமானம் ஈட்டணும் என்றதான் அவங்களோட ஒரு நோக்கம். அதுக்கு என்னால என்னென்ன செய்யணுமோ அது செய்தேன்னா முக்கியமா இந்த முதலே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவல் டைம்கள்ல எல்லா கோயில் திருவிழாவிலையும் கொண்டே சிடி சேல் பண்ணுவேன். என்னோட சேர்ந்து அந்த என்னுடைய படத்துல வேலை செஞ்ச அந்த என்னுடைய உறவுகள் அதுல முக்கியமா வந்து இதுல ஒரு ஆளை பற்றி சொல்லணும், ஜொனாத்தன் என்று சொல்லி அவர் இப்ப கனடா போயிட்டு என்னோட இப்ப ரீசெண்ட் காலங்கள் அதாவது ஒரு 2-3 வருஷமா டிக்டாக் செய்யறது என்னோட அந்த காமெடி வீடியோ சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்ப அந்த டிக்டாக் யூடியூப் வீடியோக்கள்ல வந்து அவர் என்னோட கூடுதலா சப்போர்ட் பண்ணினவர். அது வந்து அதான் சினிமா துறைகளை நான் ஏதோ ஒரு வகையில இயங்கி கொண்டிருக்கணும், இந்த கலைத்துறையில ஏதோ ஒரு வகையில இயங்கி கொண்டிருக்கணும்ன்றதுக்காகத்தான் அது நாங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா காலமும் மாறுது, அதே நேரம் டெக்னாலஜியும் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி எங்களை வந்து அடுத்தடுத்து கட்டங்களுக்கு மாத்தி கொண்டிருந்தா தான் அது நாங்களும் போய் இப்ப இருக்கிற உலகத்துக்குள்ள வாழ முடியும். சர்வே பண்ணணும்னா எல்லாத்துக்குள்ளயும் நாங்க மேனேஜ் பண்ணி என்னத்தை நாங்க எங்கள்ட்ட இருந்து சொல்றோம்ன்றதானே இருக்கு. அப்ப அவர் கூடுதலா எனக்கு சப்போர்ட் பண்ணினவர் இறுதி வரைக்கும். என்னுடைய மச்சான் தான் அவர் இறுதி வரைக்கும் எனக்கு நின்று சப்போர்ட் பண்ணினவர். நான் இந்த சினிமாவில ஜெயிக்கிறதுக்கு சிடி கொண்டே சேல் பண்றதா இருக்கட்டும், கடையா கொண்டே விற்கிறதா இருக்கட்டும், வீடுகள்ல கொண்டே கொடுக்கறதா இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு விதமா வந்து இந்த சினிமாவில ஜெயிக்கணும்ன்றதுக்காண்டி பொருளாதாரத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு நான் இந்த என்னுடைய கலைத்துறையை வச்சு என்னெல்லாம் சரியான வழியில செய்ய முடியுமோ அது செய்தேன். நாங்க மாவட்டம் விட்டு மாவட்டத்தை விட்டே போய் நாங்க சிடி சேல் பண்ணிட்டு வர்றாங்க. இப்ப வவுனியா,
கொழும்பு, திருவோணமலை அப்படி போயிட்டு பஸ்ல போயிட்டு அங்க கடையில போய் கேட்கறது, இப்படி எங்க நான் சிடி படம் செய்திருக்கோம், நீங்க இந்த சிடி எடுங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய அமௌண்ட் ஒரு 100 ரூபா தான் நாங்க சொல்லுவோம். அப்ப அது வந்து இன்னும் ஏதோ ஒரு வகையில எனக்கு என்னுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு ஒரு அளவு ஒரு ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு உருவாக்கிச்சு. ஒரு நல்ல ஒரு ஒரு கணக்கு என்ன நிவர்த்தி செய்ய முடியாது, ஆனா இருக்கிறத சமாளிப்பம் என்ற அளவுக்கு நிலப்பாடு வந்துச்சு. இல்ல இதுவே உண்மையா ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம செய்யற படைப்ப இந்த அளவுக்கு ஒரு வருமானம் ஈட்டுற மாதிரி இப்பதான் நமக்கு நிறைய ஓடிடி எல்லாம் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து ரெவென்யூ வருது. அப்ப நமக்கு இதை மார்க்கெட் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனா அந்த டைம்ல இந்த சிடி என்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. அப்ப அதை ஒரு சரியான பயன்படுத்தி நீங்க அதுல வருமானம் ஈட்டிருக்கீங்க அந்த டைமே. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னு சொன்னா உங்களுடைய காலகட்டத்துல நிறைய பேர் குறும்படங்கள் செஞ்சாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி சிடியை போட்டு வருமானம் எடுத்திருப்பாங்களான்றது இல்ல. எல்லாருமே யூடியூப்லயும் போட்டு அங்க ஜாக்கலை காட்டிட்டே இருந்தாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால், இப்ப நான் இந்த துறையில இயங்குறேன்றதுக்குள்ள என்னுடைய தேடல் வந்து யாரெல்லாம் சினிமா செய்யறாங்க அப்படின்றது இருக்கும். ஆனா இப்ப விமல்ராஜ் என்ற ஒரு இயக்குனர், ஒரு கலைஞனை வந்து எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு சொன்னால், அந்த படைப்பு வந்து உங்களை என்னட்ட கொண்டு வந்து சேர்த்தது. உதாரணத்துக்கு அதே காலகட்டத்துல நிறைய பேர் படைப்புகள் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய படைப்புகள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பெருசா எல்லாம் பேசப்பட்டது. அவங்க அதை ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க சொல்ல போனா. ஆனால் அந்த படைப்பு தரமான படைப்பு, தரமற்ற படைப்புன்றதை தாண்டி அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா விமல்ராஜ் என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நபருடைய படைப்பு வந்து அது பெருசா பெரிய டெக்னாலஜியா பெரிய கேமராக்கள் வச்சு பயன்படுத்தி அதை எடுக்கப்படல. சின்ன சிறுவர்களை வச்சு எடுக்கப்பட்ட படைப்புகள், யதார்த்தமான சில விஷயங்களை சொல்லப்பட்ட படைப்புகள். அது பல மைல்கள் தாண்டி மட்டக்களப்புல இருக்கிற எனக்கு அது தெரிய வந்தது. இந்த ஒரு படைப்பாளி விமல்ராஜ் என்றது இந்த ஒரு தனித்துவமான ஒரு சினிமாவை கொண்டு போற ஒரு ஆள், ஒரு சரியான சினிமாவை கொண்டு போற ஒரு படைப்பாளி என்ற ஒரு எண்ணத்தை வந்து எனக்குள்ள உருவாக்குனது. அவங்களை பற்றின ஒரு தேடலை எனக்குள்ள உருவாக்குனதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு விஷயம் நடைபெறதுக்கு உங்களுடைய எந்த ஒரு திறமை, எந்த ஒரு தனித்துவம் காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நல்ல ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்ல சந்தோஷமா இருக்கு. என்னண்டா இது நான் செய்யற விஷயத்த ஆத்மார்த்தமா செய்யறேன்றத நான் பார்க்கிறேன். இப்ப எனக்கு வந்து அது இன்னும் தெரியாத என்னுடைய அந்த சொல்லுவாங்க தானே பிளட்ல வந்து அது ஊறி போற விஷயம்னு சொல்லுவாங்க சில நேரங்கள். அதாவது நாங்க ஒரு விஷயத்த எடுத்தா அதை வந்து எவ்வளவுக்கு எங்கட எங்கட இடத்துல இருந்து ஒரு சரியான முறையில கொடுக்குறோம் என்ன நாங்க அதை நேசிக்கிறோம் ஒரு விஷயத்த. இப்ப சினிமான்ற ஒரு விஷயத்த நான் நேசிக்கல, அந்த சினிமாவுக்குள்ளால மக்களை எப்படி மக்களோட மனசுல இடம் பிடிக்கலாம்ன்றதான் நான் யோசிச்சேன். அப்ப அந்த மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு மக்களுடைய கதை தான் நாங்க எடுக்கணும். மற்றது நான் பார்த்து வளர்ந்த சினிமா வந்து இந்திய சினிமாவா இருந்தாலும் எங்களுக்கான ஒரு சினிமாவை நான் உருவாக்கல வந்து எனக்கு அது சார்ந்த ஒரு தேடல் வந்து இருந்துச்சு. இப்ப நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் இந்த சினிமா சார்ந்து படிக்க இல்லை வரைக்கல. ஆனா அது 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 சார்ந்த தேடல் இருக்கைகள்ல வந்து எனக்கு ஒர்க் ஷாப்புகள்ல அத காலம் கடற்கைகளை வந்து சினிமாவில இங்க வந்து சினிமாவால ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து உருவாகி கொண்டு வராங்கன்றதை புரிஞ்சு கொண்டு கொழும்பு மாவட்டத்தில இருந்தெல்லாம் இங்க ஒர்க் ஷாப் செய்ய வந்தது எங்களோட சகோதர மொழியில இருக்கிற சகோதர மொழியை சேர்ந்தவங்க வந்தவர். அப்ப அந்த டைம்ல அந்த ஒர்க் ஷாப்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அப்ப ஒரு சினிமாவை எப்படி செய்யணும், எங்கட சினிமாக்கள் எப்படி நாங்க எடுக்கணும்ன்றதை வந்து நான் அவங்க வந்து ஒர்க் ஷாப் செய்ததை வச்சு புரிஞ்சு கொண்டேன். அதே சமயம் இங்கத்த சினிமா சிங்கள சினிமாவில வந்திருக்கிற ஒரு ஆள் பிரசன்ன விதாநாயகன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அவருடைய அந்த சினிமா படைப்புகளை பார்க்கல எனக்கு வந்து எனக்கு ஒரு புதுமையான ஒரு படங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவருடைய திரைப்படம் உண்டு, மலையாள படத்தோட பேசப்பட்டு பாரடைஸ் சொல்லி ஒரு படைப்புண்டு. அது நான் உண்மையா இன்னைக்கு பார்ப்பேன். நான் இன்னைக்கு போய் பார்ப்பேன் கட்டாயம். சென்ற ஷோ இருக்குது. அப்ப நான் போய் அது பார்ப்பேன் கட்டாயம். அப்ப அவருடைய ஒரு படம் வந்து வித் யூ வித்அவுட்னு சொல்லி ஒரு படம் வந்து போட்டு எனக்கு அந்த ஒர்க் ஷாப்ல போட்டது. அப்ப எனக்கு அந்த படத்தை பார்க்கல எனக்குள்ள ஒரு இது வந்துச்சு. எங்களோட சினிமான்றது இப்படித்தான் எங்களோட சினிமாவை நாங்க உருவாக்குனா கரெக்டா இருக்கும். அப்பதான் அது எங்களுக்கான ஒரு சினிமாவா இருக்கும். ஏன்னா அதுல அந்த காட்சிகள் அமைச்ச விதமா இருக்கட்டும், கேமரா நுட்பங்களா இருக்கட்டும்,
சரியா இருந்தது. ஒரு நேர்மையான ஒரு படைப்பா இருந்தது. அது வந்து ஒரு சிங்கள தமிழ் சிங்கள மொழிக்கும் தமிழ் மொழியிலேயும் இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் மையமா வச்சு, அதாவது ஒரு இப்ப எங்கட கடந்த கால யுத்தத்துக்குள்ளால பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் பெண்ணின் ஒரு கதையை தான் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து சரியான முறையில் நேர்மையா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தனியா அவங்களுடைய சைட்ல இருக்கிற நியாயத்தை மட்டும் கதைக்காம எங்களுடைய நியாயத்தையும் கழிச்சு அவங்களோட நியாயத்தையும் சரியான முறையில் கதைச்சிருக்கும். அது முடிவு அப்படி எனக்கு ஒரு ஒரு பயங்கரமா இருந்துச்சு இது. சிங்கள வந்து நிறைய இயக்குனர்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு இயக்குனர் தமிழ் மக்கள்லையும் தமிழ் கலைஞர்கள்டையும் பொதுவா பேசப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய படைப்புகள் வந்து சரியான ஒரு விஷயத்தை பேசும், நியாயமா இருந்தது. நியாயமா படைப்புகள் பேசும் என்ற ஒரு காரணம். அந்த நியாயம் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. அந்த அது அந்த படத்தை பார்த்துட்டு அதுல ஒரு இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து வெள்ளம் என்ற ஒரு குறும்படம் செய்தேன். நான் வந்து சமூகத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து அந்த படத்துல இருக்கிற ஒரு தாக்கமும் அந்த அந்த படத்துக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு நான் உருவாக்கும் போது. அப்ப அந்த ஒர்க் ஷாப்ல நான் படிச்சதும் அதே சமயம் அந்த அந்த இயக்குனருடைய அந்த படமும் வந்து எனக்கு நான் படம் செய்யல வந்து ஒரு ஹெல்ப்பா இருந்துச்சு. திரைப்படம் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நோர்வே தமிழ் சங்கம் நடத்தின போட்டியில வந்து உங்களுடைய அந்த திரைப்படம் முதலாவது இடத்தை பெற்ற திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? வெள்ளம் படம் கிடைச்சது. அப்ப அந்த படம் தான் அந்த நான் பார்த்த அவற்ற படத்தினுடைய ஒரு அந்த அதை வச்சுதான் அந்த படத்தினுடைய அந்த தாக்கம் தான் இந்த படத்தை உருவாக்க ஒரு காரணமா இருந்தது. அப்ப அது வந்து ஒரு பூனைக்குட்டியை வச்சுதான் அந்த படம் செய்யணும். பூனைக்குட்டி மழை எல்லாம் நீங்க அனுப்பி விடுறேன் நான் லிங்க் பாருங்க நீங்க. அந்த விஷுவலா அந்த ஒரு கடைசி காட்சி ஒரு பாட்டாவில் என்னத்துலயும் அந்த பூனைக்குட்டி தப்பி வரதோ இல்ல கடைசியா வந்து அந்த பூனைக்குட்டி வெள்ளத்துக்குள்ளால நடந்து போகும். அந்த பூனைக்குட்டியை பார்த்து அவங்க பின்தொடர்ந்து போய்க்கல அது ஒரு கொட்டிலுக்குள்ள வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு கொட்டிலுக்க போயிடும். அந்த கொட்டிலுக்க போனோம்னா அவன் எட்டி பார்ப்பான். அங்க பார்த்தா அவங்க அம்மம்மா இருப்பாங்க. அப்ப தாய் கொண்டு வந்து அம்மம்மாவை மாமாவிட்ட விட்டுட்டு நான் பொய் சொல்லி போட்டு அவங்களை கொண்டு வந்து பின்னுக்கு ஒரு எல்டர்ஸ் ஒரு முதுமையானவர்களை நாங்க எப்படி பார்க்கணும்ன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டான படம். அது எனக்கு முதலா என்ன பெருசா யோசிக்க வச்ச படம் அப்படின்னு சொன்னா அந்த படம் வந்து ஒரு 3000 ரூபாயும் இல்லை இந்த செலவு. அது ஒரு ஹேண்டிகேம் கேமராவில எடுத்து நான் அப்ப அந்த கேமராவில் எடுத்த படத்தை வந்து நான் முதலாவது பிரான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பினான். பிரான்ஸ்ல வந்து அந்த ஃபெஸ்டிவல் நாவலர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி அந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் அனுப்பிக்கல. அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து மிஸ்கின் அப்போ யூரியா வந்திருந்தது, நடுவரா இருந்தவர். அப்ப படத்தை பார்த்து பெஸ்ட் கிரிட்டிக்கல் சாய்ஸ் அவார்டுன்னு சொல்லி எனக்கு தந்தவை. பெஸ்ட் ஷார்ட் பிலிம்ல வந்து கிரிட்டிக்கல் அவார்டுன்னு சொல்லி 1,47,000 ரூபாய் 1000 ஈரோ அந்த டைம்ல 1000 ஈரோ வந்து 2015ஆம் ஆண்டு எனக்கு அனுப்பி விட்டவையல் அங்க இருந்து. அது ஒரு பெரிய ஒரு எனக்கு நித்திரைய வரையில அந்த இரவுக்குள்ள என்னண்டா ஒரு பெரிய சாதனையா நான் பார்த்தேன் அந்த டைம்ல. என்னடா இங்க இருக்கிற குறும்படத்துக்கு இவ்வளவு பிரைஸ். அதான் மிஸ்கின் போன்ற இயக்குனர்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு பாராட்டு வர்றது உண்மையா பெரிய விஷயம். என்ன சொன்னால் பாராட்டையும் தாண்டி அந்த படத்துக்கு விருதும் கிடைக்கிறது வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டுல இருந்து அந்த படம் நான் செய்ததுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் எனக்கு அந்த படம் விருது வாங்கி தந்து கொண்டே இருந்தது. அப்ப 2020ஆம் ஆண்டு தான் நோர்வேயா டொரண்டோவில கனடாவிலேயும் எனக்கு கிடைச்சது. கனடா தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல் அது அப்படி ஒரு ஃபெஸ்டிவல்ல கிடைச்சது. அப்ப கன இடங்கள்ல அந்த படம் வந்து போய் சேர்ந்து நிறைய விருதுகள் எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட விருதுகள், ஒரு 15க்கு மேற்பட்ட திரையிடல்களுக்கு மேல அது செய்யப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய ஒரு விஷயமுமே. அது எனக்கு எப்படி இந்த வெள்ளம் என்ற ஒரு திரைப்படம் கிடைக்கிறாருன்னு எங்களுடைய மாவட்டம் சார்ந்த ஒரு தயாரிப்பாளர் நோர்வேயில் இருக்கிறார். அப்ப அவர் வந்து அந்த போட்டிக்கு அந்த திரையிடலுக்கு அவர் போயிருந்த நேரம் அவருடைய மனசை அந்த படம் தாக்கி இருக்கு. அப்ப அவர் வந்து ஷேர் பண்ணும்போது உங்களை பற்றின விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தார். படியன் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு படம் அனுப்பி உண்மையா இருக்கிறத வச்சு ஒரு படத்தை அவன் சரியான முறையில செஞ்சிருக்கான், இதுதான் சினிமா அப்படின்ற மாதிரி. அதான் சரியான படைப்பு படைப்பாளிகளை கொண்டு நிறுத்தும் அப்படின்றது சரியான உதாரணம். பொதுவா நீ சொன்னீங்க மிஸ்கின் இயக்குனர் மிஸ்கின் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விருது அவங்களுக்கு தந்திருக்காரு, அப்படி கிரிட்டிக்கல் சாய்ஸ் சொல்லி ஒரு விருது அப்படி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி.
அதெல்லாம் ஓ பெரிய விஷயம். ஆனால் அப்படி ஆன ஒரு இயக்குனர்கள்ட்ட இருந்து பாராட்டுகள் வர்றது பெரிய விஷயம். என்று சொன்னா நிறைய படைப்புகள் எனக்கு தெரிந்த படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளை மிஷ்கின்ட்ட அனுப்பியிருக்காங்க. ஆனா அவர் அதை கண்டுகொள்றது இல்ல. அதை ஓ பொருட்படுத்தாத நடந்திருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா அந்த படைப்பு வந்து அவரை தாக்கல அப்படின்றது. ஆனால் ம். உங்களுடைய படைப்பு இயக்குனர் மிஷ்கினை வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய உள்ளத்தை தர்ற அளவுக்கு ஒரு சரியான ஒரு நேர்த்தியான படைப்பா இருந்திருக்குன்றது பெரிய ஒரு விஷயம், பெருமையான விஷயம். வாழ்த்துக்களும் கூட. சோ நன்றி இப்ப சார். எப்படி உங்களுடைய சினிமா செயற்பாடுகள் இருக்குது? இப்ப என்னன்னா நான் ஒரு காலம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டுட்டேன். இப்ப 2020, 21ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் செய்த படைப்புகள் வந்து என்னுடைய பக்கத்துல தயாரிப்பாளர சேர்த்து தயாரிப்பாளர்களை இணைச்சு புதிய தலைமுறையில இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து நான் ஒரு தயாரிப்பு முகாமையாளரா இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப பல்கலைக்கழகத்துல படிக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு குறும்படம் எனக்கு வந்து கதை சொல்லியிருந்தவர். அப்ப அந்த படத்துக்கான ஸ்பான்சர்ஸை வந்து நான் எடுத்து என்னுடைய தலைமையின் கீழே வந்து நான் அந்த படத்தை வந்து செய்து கொடுத்திருக்கேன் அவருடைய ஒரு முன்னேற்றத்துக்காக. அதே மாதிரி அந்த அந்த அப்படியான செயல்பாடுகள் தான் நான் இப்போ பொதுவா செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே. இப்ப உங்களுடைய அதே அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நீங்க இப்ப இன்னும் இன்வால்வ் இப்ப ஆகல. ஷார்ட் பிலிம் அதுகள் நான் செய்யறது வந்து நிறுத்திட்டேன். என்னன்னு சொன்னா இனி என்னுடைய நோக்கம் வந்து முழுநீள திரைப்படம் அடுத்ததான் நான் செய்ய போறது. அதுக்கான கதையை உருவாக்கி ரெடியா இருக்குது. இப்ப ப்ரொடியூசர்ஸோட கதைச்சு கொண்டிருக்கேன். அதனுடைய அந்த ஸ்கேல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. என்னுடைய நான் என்னுடைய இவ்வளவு காலம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எழுதின கதை. அப்ப இனி இந்த படம் எடுத்தா தான் நான் என்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகலாம். இப்ப ஒரு படிப்படியான வளர்ச்சி இருக்கு தானே. அதுல வந்து இந்த முழுநீள திரைப்படம் நான் எடுக்கிறதுல என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கு. அப்ப முழுமையா அந்த கதையை வந்து நான் உருவாக்கிட்டேன். இப்ப இந்த இடத்துலயும் சொல்றேன் என்னண்டா தயாரிப்பாளர்கள் என்னுடைய படங்களை கடந்த கால குறும்படங்களை பார்த்து என்னோட இணைஞ்சு கொள்ள விருப்பமா இருந்தா நான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து தயாரிப்பாளர்களா யாரும் இந்த வீடியோ பார்க்கிறார்கள் வரக்கூடிய மாதிரி இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னா எங்களுடைய இதுக்கு முந்தி போன ஒரு இன்டர்வியூ பார்த்து அதுல ஒரு இயக்குனர் மட்டக்களப்பை சேர்ந்த இயக்குனர் அவர் ஒரு காலத்துக்கு முந்தைய இருந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர். அப்ப அவர் வந்து இதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் அவர் அந்த இடத்துல முன்வைச்சிருந்தார். அதுக்கு பிறகு ஒரு தயாரிப்பாளர் அவரோட பேசி இப்ப அந்த பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கு அவருடைய அடுத்த கட்ட படத்துக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நான் இதுக்கிட்ட சொல்லலாம். சோ நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப நம்ம பொதுவா சில விஷயங்கள் பேசுவோம். இப்ப சினிமாவில் நீங்க இருக்கிறீங்க, நேசிச்சு ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க. ஆனா அதுக்கு கிடைக்கிற பாராட்டுகளை பார்க்கும்போது அது குறைவா இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஏனோ தானோ ஒன்று எடுக்கின்ற படைப்புகள் தான்றோன்றித்தனமான முறையில் எடுக்கப்படுகின்ற படைப்புகள் எல்லாம் பேசப்படுகிறது ஒரு பக்கத்துல பார்க்கும்போது. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு ஒரு இடரலை கொண்டு வந்தது இல்லையா? இப்ப எப்படி பாக்குறேன்னு சொன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த படைப்பு வந்து காலம் கடந்து போகும்போது அது கொண்டாடப்படும்ன்றது தெரியுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஏனோ தானோன்னு செய்யற படைப்புகளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு நல்ல படைப்புக்கு இல்லைன்றது வந்து எனக்கு அது நானே பார்த்து நான் வேற படைப்புகளையும் பார்த்து நான் கவலைப்பட்டுக்கணும். அதே மாதிரி நான் செய்யற படைப்பை பார்த்து நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன். அதே சமயம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இப்ப என்னுடைய ஒரு படைப்பு நல்ல படைப்புன்னு தெரியுது. ஆனா அத வந்து அத வாங்கி ஒரு ரிலீஸ் பண்றதுக்கு முன் வராங்க இல்ல. ஆனா ஏனோதானோன்னு செய்யற படைப்புகளுக்கு முன் வந்து அதை வந்து ஊக்கப்படுத்தி அப்படியானவர்களை வந்து இன்னும் அவங்க வளர்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். என்னன்னா இப்ப அதுக்காக என்ன வளர்த்து விடணும்னு நான் சொல்ல இல்ல. இப்ப என்ன மாதிரியான கலைஞர்கள் உண்மையா அது ஒரு தாக்கத்துக்கு தான் இருக்குது, தாக்கத்தோட தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு அவாய்ட் பண்றாங்களோன்ற மாதிரி நான் யோசிச்சேன். என்னத்துக்கா ஏதோ ஒரு ரீசனை வச்சு அவாய்ட் பண்றாங்க. ஆனா வந்து ஒரு தேவை வேற இப்படியான படைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஏன் இப்படியான நல்ல படைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையான்னு வச்சு நான் அது வருந்திருக்கேன். ஆனா ஒன்றுதான் யோசிச்சேன். நினைப்பேன் இன்னைக்கு இது வந்து எனக்கு பொருளாதார ரீதியா வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண இல்லை. ஆனா இனி
காலம் கடந்து வந்து அந்த படைப்பு வந்து மக்கள் மத்தியிலேயோ இல்லாட்டி இனி வார ஜெனரேஷனுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு பிரயோசனமா இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதான் அந்த டைம்ல தான் தோத்து போறதை ஒழிய காலம் கடந்து தோக்க மாட்டோம்ன்றது எனக்கு தெரியும். நல்ல படைப்பாளிகள் வந்து அந்த டைம்ல தோத்து போகலாம். அதுக்கு உதாரணமே கமலஹாசனுடைய அன்பே சிவம். கமலஹாசன் நாங்க சொல்லல, அவரோட லெஜண்ட். அவருடைய அந்த அன்பே சிவம் படம் வந்து அந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு ஃபெயிலியர் தான். இன்றைக்கு கொண்டாடப்படுது. ஏன்னா இன்றைக்கு அந்த உலக சினிமாவை மக்கள் பார்த்து அந்த ரசனைக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப ஒரு நல்ல படைப்பை நாங்க யாருமே நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுந்தர் சி தான் வந்து அந்த படத்தோட இயக்குனர். இப்ப அவருக்கு அந்த டைம்ல வந்து அந்த படம் ஓடி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இன்றைக்கு வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர்கள் வரிசையில கட்டாயம் இருந்திருப்பார். அவருடைய வந்து அந்த படம் ஓடாதது ஒரு காரணமா இருக்கலாம். சொன்னால் தான் அப்படி ஒரு கதையை செஞ்சு அது ஓடல, அது வரவேற்பு கிடைக்கலன்னும் போது அது ஒரு பெரிய. ஏன் உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வியை கேட்டேன் சொன்னால் அந்த இதுன்னு சொன்னால், இப்ப விமல்ராஜ் வந்து இப்ப நான் ஒரு சினிமாவில் இருக்கிறேன். அப்ப நான் சினிமா சார்ந்து தேடக்குள்ளான் வந்து விமல்ராஜ் என்ற ஒரு கலைஞன் வந்து தென்படுறான். அவனுடைய படைப்புகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது, நல்ல படைப்புகளா இருக்குது. இருக்கிறத வச்சு ஒரு தரமான ஒரு காத்திரமான ஒரு படைப்பை கொண்டு வரார். ஆனா சுத்தி சாதாரணமான ஒரு ஆடியன்ஸா இருக்கிற மக்களுக்கு வந்து விமல்ராஜ் வந்து தென்படல பெருசா. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு காத்திரம் இல்லாத படைப்புகளோட ஆதிக்கம் வந்து உங்கள மாதிரி கலைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறதுல கடும் ஒரு போராட்டத்தை கொண்டு வருது. இவங்களுடைய யூடியூப் டிக்டாக்ல போட்ட சின்ன சின்ன வீடியோ வந்து எல்லார்கிட்டையும் போய் சேருது, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு வீடியோ. ஆனா குறுந்திரைப்படங்கள் நம்மளுடைய வாழ்வியலை சொன்ன ஒரு காத்திரமான படைப்பு வந்து எல்லார்ட்டையும் போய் சேருது இல்ல பார்க்கும்போது. அதோட யூடியூப் பாத்தீங்கன்னா குறையதான் இருக்குது. ஆனா ஒரு களியாட்டுத்தனமாகவும் ஒரு தாண்டோணித்தனமாகவும் செயற்படுகின்ற வீடியோக்களோட வியூஸை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அது எங்கேயோ நிக்குது. அப்ப அதுதான் எனக்கு இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் என்று ஒரு இதை வந்து தூண்டிச்சு. இப்ப உங்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சரியான ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்க தோத்து போறீங்க, மற்றபடி சரியான படைப்பு எப்பயுமே வந்து அது முன்னுக்கு நிற்கும், அதை நிலைநிறுத்தும் தன்னுடைய வெற்றி அப்படி என்று சொல்றாரு. இப்ப சினிமா வந்து ஒரு கற்றல், அதுக்கு எல்லையே கிடையாது, கற்றுக்கொண்டே நம்ம இருக்கணும். யார்கிட்ட கற்கிறோம்ன்றதுல யார்ட்டையும் கற்றுக்கொள்ளலாம். சினிமா உண்மையா இவர்கிட்ட தான் கற்றுக்கணும்ன்றது இல்ல. உங்களுடைய கற்றல் சினிமாவில் எப்படி இருக்கு? எந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க கற்றுக்கொள்றீங்க? நான் அதான் என்னுடைய அனுபவத்தில இருந்து சினிமாவை நான் உருவாக்கி கொண்டேன். அதை தொடர்ந்து நான் ஒர்க் ஷாப்புகள் அப்படியான இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி என்னுடைய இந்த சினிமா சார்ந்த அறிவுகளை கற்றுக்கொண்டேன். காலம் கடந்து போய்க்குள்ள யூடியூப் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா நிறைய பேருக்கு அமைஞ்சுது. இன்றைக்கு நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னா யூடியூப்ல போயோ இல்லாட்டி கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்து கொள்ளலாம். அப்ப எனக்கு வந்து யூடியூப்ல வர இந்த சினிமா சார்ந்த விஷயங்களை நான் கூடுதலா அவதானிக்கிறேன். சினிமா சார்ந்து படிக்கிறதுக்கு யூடியூப்ல இருக்கிற இந்த சினிமா சார்ந்த விஷயங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்குது. அப்ப இப்ப அநேகமா வந்து நான் இப்ப வர ரீசெண்ட் டைம்ல வர படங்கள் ஷார்ட் பிலிம்கள் மற்றது ஃபியூச்சர் பிலிம் எல்லாத்தையும் பார்க்கிறேன். அதே சமயம் வந்து யூடியூப்ல வந்து வர இந்த சினிமா சார்ந்த விஷயங்கள், முக்கியமான இயக்குனர்கள், அதாவது யதார்த்தமான சினிமாவை இயக்குற இயக்குனர்கள் படைப்புகளை பார்க்கிறேன். அப்ப அதனூடாக இந்த சினிமாக்கான கற்றலை நான் அதாவது எனக்கு தெரியாத சில விஷயங்களை அதனூடாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே சமயம் எனக்கு பெருசா அந்த சினிமா சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறன்றதுல பெருசா எனக்கு அந்த ஒரு பொறுமையா இருந்து நான் புத்தகம் எடுத்து அதை பார்த்து வாசிச்சு அதை ஒரு முழுமை பெறுறது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு கஷ்டமா இருக்கு. என்ன அதை படிச்சு முடிக்கிறேன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். நான் கூடுதலா பார்த்து கொள்வேன். ஏனென்றா இது வந்து உண்மையிலேயே அது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா சினிமா சார்ந்து நாங்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா புத்தக சினிமா சார்ந்த விஷயங்கள் எழுத்து வடிவத்தில் இருக்கிறதே நாங்க படிக்கணும்ன்றது உண்மையான அது நல்ல விஷயம். அது எனக்கு ஒத்து வருவது இல்லை. ஆனா அதுதான் உண்மை. அதுக்குள்ளால வர்றது இன்னும் நல்ல அதாவது சினிமா சார்ந்த புத்தகங்களை வாசிக்கிறது, அதுக்கு அந்த அதுல இருந்து நாங்க தேடல்ல கூடுதலா எடுத்துக்கொள்ளலாம்ன்றது நான் நிறைய பேற்ற விஷயங்களை வச்சு நான் புரிஞ்சு கொண்டேன். இன்றைக்கு இப்ப உதாரணமா பார்த்தா மிஸ்கினா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், அவையோட நாலேஜ் வந்து கூடுதலா புக்குக்கு இருந்தா நான் அவையில எடுத்திருக்கிறேன். ஆனா எனக்கு அதை கொஞ்சம்
போதாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக எனக்கு எந்த வழியால நான் சினிமாவை கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வழியை சரியா பின்பற்றி கொண்டிருக்கு. அதனால எனக்கு அது ஓகே இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல இங்க வர ப்ரொஜெக்டுகளை பாக்குறேன். டெக்னாலஜி வைஸா டெக்னிக்கல் ரீதியா வந்து நல்லா இருக்குது பாக்கல. கொஞ்சம் இந்த கான்செப்ட்லயும் கூடுதலா கவனம் செலுத்த இன்னும் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப புதுசா கலைஞர்கள் வந்து நல்ல ஆக்டிவா டெக்னிக்கலை யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்கு அவங்களோட படைப்புகள் எல்லாம் அந்த டெக்னிக்கல் வைஸா பாக்கல. அப்ப அதுல கொஞ்சம் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா கான்செப்ட் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான என்ன இப்ப இந்த டெக்னாலஜியை தாண்டி அந்த கான்செப்ட் தான் என்ன ஜெயிக்க வச்சது. அப்ப நான் வந்து அதைத்தான் நான் யோசிக்கிறேன். அந்த கான்செப்ட் வந்து இன்னும் காத்திரமா இருந்தா நல்லா இருக்கு. நீங்க சொல்ற கருத்து உண்மையா நல்ல ஒரு விஷயம் தான். கண்டென்ட் வந்து இப்ப நம்மளுடைய சினிமாக்கள் வந்து காணாம போயிட்டு உண்மையா டெக்னிக்கல் வைஸ் நம்ம எங்கேயோ நிக்கிறோம். இந்திய சினிமாக்கு போட்டியா நிக்கிறோம். அவங்களுக்கு நெருங்கிட்ட வந்து சொல்லலாம். ஆனா கண்டென்ட் வைஸா நம்ம பின்னுக்கு தான் நிக்கிறோம். அது உண்மை. அது உண்மையான ஒரு கருத்து. ஏன்னு சொன்னா நீங்க சொல்ற இந்த தேடல்கள் நம்மள்ட்ட வந்து சரியான குறை. உண்மையா புத்தகம் வாசிக்கிறது இல்லை யாருமே இதுல நிறைய பேர். நான் கூட எனக்கும் புத்தகம் வாசிக்கிறவங்கள மாதிரி தான். சரியான பொறுமை என்றது இல்லை, அதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா புத்தகங்கள் வாசிக்கும் போது நம்ம நிறைய அறிவு சினிமா சார்ந்த அறிவு அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் உண்மையிலேயே. ஆனா என்னன்னா இது நான் கூடுதலா மனிதர்கள்ட்ட இருந்து படிச்சு கொண்டேன். மனிதர்களோட நாளாந்த விஷயங்களை அவங்களுடைய ஒரு மனிதரை பார்த்தா நான் கவலைப்படுறேன்னு சொன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன வந்து பாதிக்கப்படுத்துது. அப்ப அந்த பாதிப்புவை வந்து நான் எழுத்து வடிவத்துல கொண்டு வந்து அந்த சினிமாவை எடுக்கிறேன். அப்படியான சினிமா வந்து வெளியில வரைக்குள்ள அது ஜெயிக்குது. அப்ப நான் வந்து ஒரு இடத்துல எனக்கு வந்து முழுமையான அறிவு முழுமையா என்னால அந்த அறிவை எடுத்துக்கொள்ள முடியல. ஆனா மக்களுக்குள்ளால அந்த சமூகத்துக்குள்ளால நான் அந்த அறிவை எடுத்துக்கொள்றேன். வேறொரு திசையால நான் எடுத்துக்கொள்றேன். அதை வந்து எப்படி எடுத்துக்கொள்றேன்ன்றதான் இருக்கு. இப்ப டெக்னாலஜி ரீதியா வந்து எங்களோட சினிமாவில இருக்கிற கலைஞர்கள் இப்ப புதுசா வரவங்க வந்து நல்லா செய்யறாங்களா இருந்தாலும் அவங்க சினிமாவை எப்படி பாக்குறாங்கன்னா இந்திய சினிமாவில வர ஒரு காட்சியா இருக்கட்டும், இந்திய சினிமாவில வர படங்களா இருக்கும், அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி கிடக்கு. சில படங்களை பார்க்க அது வந்து அவங்களுடைய தேடல் அந்த சினிமாவுக்குள்ளதான் இருக்குது. அந்த இந்திய சினிமாவுக்குள்ள வர காட்சிகளும் அதுல வர சொட்ஸுகளும் அதுல வர விஷயங்களும் தான் அவங்களுக்கு ஞாபகம். அந்த கான்செப்டுகள்லாம் ஞாபகம் இருக்கேங்க. அவங்க அதே வடிவத்தை திருப்பி தாங்க செய்து பார்க்கணும்னு செய்யறாங்க ஒழிய அந்த கிரெடிட் வந்து நாங்க திருப்பி அவங்களுக்கே கொடுக்க போறோம்ன்றதை யோசிக்கிறாங்க. இல்ல கஷ்டப்பட்டு சினிமாவை உருவாக்கணும்னு நாங்க கஷ்டப்பட்டு அந்த கிரெடிட்டை வந்து இன்னொரு சினிமாவுக்கு நாங்க அதை கொடுக்குறோம். அப்ப அது வந்து பொருத்தமா இருக்காது. சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பதில் உண்மையா. ஏன்னு சொன்னால் இப்ப நானும் வந்து உண்மையா சொல்ல போனால் ஓப்பனா சொல்ல போனால் நானும் வந்து என்ன சொல்றது ஒரு கமர்ஷியல் சினிமாக்கான ஒரு விஷயத்தை தான் நான் கூட உள்வாங்குறதும் அதுக்கான செயற்பாடுகளும் தான் செய்கிற ஒருத்தர். ஆனா அதே நேரத்துல நான் யதார்த்த சினிமாக்களை வந்து ஓரங்கட்டுற ஆள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்ப விமல்ராஜ் அவரை நான் தேடி அவரை பற்றி ஆராயறதுக்கு காரணம் சொன்னா அவருடைய படைப்பு எனக்கு பேசுனது என்ன டச் பண்ணது அந்த ஒரு விஷயம். சோ அதனால நான் வந்து இப்ப விமல்ராஜோட படைப்புகளை வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சது இல்லை. ஆனா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது வந்து கொமர்ஷியல் சினிமாவை கொண்டு வரணும், கொமர்ஷியல் சார்ந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மக்களை வந்து முழுக்க நம்ம எங்களுடைய சினிமாக்களை நோக்கி பாக்குற மாதிரி சினிமாக்களை கொண்டு வரணும்ன்ற ஒரு இதுல இருக்கிறேன். ஆனா அதே முன்னமே சொன்ன மாதிரி தான் இப்ப உங்களை மாதிரியான இயக்குனர்கள் வந்து நிறைய வரும் பட்சத்துல நம்ம போற இலக்கை வந்து டக்கண்டு கொண்டு வந்துடலாம். இலங்கை சினிமா வந்து திரும்பி பார்க்க வச்சிடலாம். என்ன சொன்னால் இப்ப நீங்க சொன்னீங்க யூரோ வந்து 1000 யூரோ வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. வெற்றிமாறன் படம் மற்றது மிஸ்கின்ற படம் எல்லாம் வந்து இப்ப நிறைய பெஸ்டிவல்ல நாடா அவங்க வந்து பிளே பண்ணி இந்திய சினிமாவை அந்த படங்கள் தான் திரும்பி பார்க்க வைக்குது. இந்தியாவுக்குள்ள சொன்னால் இந்த கமர்ஷியல் சினிமா வந்து பல கோடிகளை வந்து பெற்றுக் கொடுக்கலாம், மக்களை திரும்பி பார்க்க வைக்கலாம். ஆனா வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்களுடைய திரைப்படங்கள் தான் இந்திய சினிமாவை மற்ற உலக சினிமாக்கள் திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படைப்புகள் நம்மளுடைய நாட்டுகள்ல வாரது மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்துல இருந்துட்டு வருதுன்றது உண்மைதான். எனக்கு நிச்சயமா தெரியும் விமல்ராஜ் வந்து இப்படி கொமர்ஷியல் சார்ந்து ஒரு களியாட்டு விஷயங்களையும் மசாலா திரைப்படங்களுக்குள்ளேயும் போக மாட்டீங்க, அப்படி உங்களுடைய படைப்புகள் வராதுன்றதே தெரியும். மற்ற யதார்த்த சினிமாவையும் நீங்க
படைக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு நீங்க உங்களுடைய படைப்புகளை படைக்கணும் என்று விரும்புறீங்க? யுத்தம் குறிப்பா ஒரு விஷயம் இருக்கா? யுத்தம் சார்ந்துதான் என்னுடைய கதை ஓடும், இல்லாட்டி யுத்தத்துக்கு பின்னான வாழ்க்கையை குறித்து என்னுடைய கதை ஓடும். எந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க ஒரு படைப்பாளியா சமூகத்துக்கு கொண்டு நிறுத்தணும் என்று விரும்புறீங்க? இப்ப நீங்க அந்த முன்னுக்கு சொன்ன ஒரு விஷயத்த நான் திருப்பி சொல்றேன். அதாவது அந்த கொமர்சியல் சினிமான்ற விஷயத்த வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னா, எனக்கும் கொமர்சியல் சினிமா பிடிக்கும். நாங்க வந்து எங்களுக்கான கொமர்சியல் என்ன செய்யணும்ன்றத நான் யோசிக்கிறேன். இப்ப எனக்கு இப்ப கொமர்சியல் சினிமா தான் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு இப்ப நிறைய இயக்குனர்கள் உள்ள சினிமா சினிமா கலைக்குள்ள வரீனேன். அவையில் அந்த புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்ன இப்ப நானும் உட்படத்தானா என்னண்டா எங்களுக்கான ஒரு கொமர்சியலா நாங்க ஒரு சினிமா செய்தா நாங்க எடுக்கிற படத்தை வந்து கொமர்சியலா எப்படி நாங்க செய்ய போறோம் அதைத்தான் நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இல்லையே. நாங்க கொமர்சியலா படம் செய்யறோம்னு சொல்லி இந்தியா படங்களை வந்து கொப்பி பண்றோம். அது இல்ல, நாங்க எங்கட கதைகளை வச்சுக்கொண்டு எப்படி இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப வெற்றிமாறன் நான் எடுத்துக்கொண்டா கூட யதார்த்த சினிமா தான் அவற்றை படைப்புகள். அந்த யதார்த்தத்தை கொமர்சியலா கொடுப்பேன். இப்ப ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யதார்த்த சினிமாவுக்குள்ள அந்த கொமர்சியல் இருக்கும் இல்லாம இல்ல. இப்ப என்னுடைய எழில் படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது முழு அதாவது வந்து ஒரு யதார்த்தமான எங்களுடைய கதைகள், எங்களுடைய இந்த யுத்தத்துக்கு பின்னர் நடக்கிற சம்பவங்களை தான் நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஆனா ஒரு மக்களுக்கு எப்படி அவங்கள மனசுல போய் அதை பதிகிறதுக்கான முயற்சிகளை வந்து எப்படி எடுக்கணுமோ அதை சரியான முறையில கையாண்டுதான் நான் அந்த படத்தை சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னா சாதாரணமா அதாவது படத்தை தொடக்கி பிரேம் பை பிரேமா ஸ்லோவா படத்தை நான் கொண்டு போவாம சரியான பாஸ்ட் கட்டா தான் அதை எடிட் பண்ணியிருப்பேன். நீங்க படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்ப அது கூட நான் என்ன யோசனைன்னு சொன்னா மக்கள் மத்தியில நாங்க கொண்டே சேர்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொமர்சியல் தன்மையும் சுவாரஸ்யமும் உள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னா கட்டாயம் கொண்டு சேர்க்கலாம். ஆனா எதை கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்றதான் இருக்குது. இப்ப எங்களுக்கான கதைகளை கொமர்சியல் ரீதியா கொண்டு போகணும். இப்ப நாங்க என்ன ஒரு சிலர் விடுற பிள்ளைகள் என்னன்னு சொன்னா இந்தியாவில இருக்கிற கதையே இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேர் லோகேஷ் கனகராஜ் இந்த மைண்ட் செட்டோடய வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப லோகேஷ் கனகராஜ் தான் தானன்ற மாதிரியே நிறைய பேர்ட்ட ரியாக்ஷன்ல இருந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அவங்க தங்களை படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த லோகேஷ் கனகராஜ் என்ற பெட்டன் தான். அப்ப அவங்க படத்தை கஷ்டப்பட்டு ஒரு உண்மையாவே ஒரு சீன்ஸ் வந்து நாங்க ஷூட் பண்ண போனா சாதாரணமா ஒரு மொபைல்ல ஷூட் பண்ணிக்கு அது எவ்வளவு டைம் எடுக்குது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது. அப்ப நாங்க ஒரு கேமரா கொண்டே ஒரு டிபார்ட்மெண்டா நாங்க வேலை செய்ய போறோம். கேமரா டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எங்களோட சேர்ந்து நிறைய பேர் வேலை செய்ய போறாங்க. அப்ப அவங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு நான் லோகேஷ் கனகராஜின் படம் செய்யறதுல பிரயோசனம் இல்லை. அவர் செஞ்ச படத்தை நான் திருப்பி செய்யறதுல பிரயோசனம் இல்லை. அவருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேர போகுது. அப்ப என்ன அவர் சொல்லாம நாங்க வந்து நாங்க எங்கட படம் பண்ண பேர்ல நாங்க அதுல பேர் வரப்போதே ஒழிய அதை மக்கள் கொண்டு போவாங்களான்றது எனக்கு தெரியல. அப்ப நாங்க எங்களுடைய கதைகளை நாங்க எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்குள்ள கொமர்சியல் செய்யணும். நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், யாழ்ப்பாண மொழியில அந்த கதையை பேசணும். ஒரு கதைக்கிறவர் யாழ்ப்பாண மொழியில யாழ்ப்பாணத்துல இருக்கிற தமிழ் வடிவம் ஒன்று இருந்தாங்க அந்த வடிவத்துல கதைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி இப்ப மட்டக்களப்பு நீங்க மட்டக்களப்புன்னு சொன்னீங்க. மட்டக்களப்புக்கு அந்த தமிழ் வடிவம் எனக்கு பிடிக்கும். அந்த உச்சரிப்புகள் பிடிக்கும் எனக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு செட் ஆகல. நான் ஒண்டி வச்சுன்னா மட்டக்களப்புல போய் நான் அங்க இருக்கிற கலைஞர்களை வச்சு கொண்டு செய்யணும். ஏன்னா மட்டக்களப்புல இருக்கிற கலைஞர்கள் என்னோட நல்ல ஒரு அவங்க அந்த ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. கதைக்கு நான் கூடுதலா அங்க இருக்கிற கலைஞர்களோட எல்லாரோடையும் இல்லை. இப்ப அது கதைக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்கிற கலைஞர்கள் எல்லாரோடையும் நான் கதைச்சிருக்கிறேன். அப்ப அவையில கேட்கல அவையில் சொன்ன விஷயம் இதுதான். நீங்க வாங்க நாங்க என்னால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி. அப்ப அதுக்கான ஒரு டைம் அதுக்கான ஒரு கதையில் அமையல கட்டாயம் நான் போய் செய்யத்தான் போறேன். அப்ப எங்களை கதைக்குள்ள நின்று கொண்டு நாங்க கொமர்சியல் செய்த மட்டும் நாங்க ஜெயிக்கலாம். அது நான் பாக்குற சினிமா அப்படித்தான். ஒரு ஃபைட் வேணுமா அந்த சினிமாவுக்கு, சரி எங்கட சினிமாவுக்குள்ளால அந்த ஃபைட் நாங்க செய்தா அப்படி இருக்கும். ஒரு சாங்ஸ் வேணுமா, அப்ப எங்கட சினிமாவில ஒரு சாங்ஸ் வருமான்னு சொன்னா அதை எப்படி நாங்க கொமர்சியலா ரீச் பண்ணலாம். இப்ப நீங்க கடைசியா நான் செய்த அந்த ஓன் என்ஜி பாட்டு நீங்க பார்த்துட்டா கூட ஒரு கொமர்சியல் வடிவத்துக்குள்ளால அந்த ஒரு யதார்த்தமான ஒரு கதை தான். அந்த கொஞ்சம் கொமர்சியல் தன்மையோட தான் நான் கொடுத்தேன். என்னன்னு சொன்னா அதை நான் நடிச்சிருந்தேன். நான் டிரெக்டர் வந்து EM பவின்னு சொல்லி என்னுடைய நண்பர் தான். அப்ப அவர் வந்து அவருடைய விருப்பம் வந்து கொமர்சியல் சினிமா உருவாக்கணும்ன்றதுதான். அப்ப நானும் அவரும் கதை கேட்கல நிறைய முரண்பாடுகள் எங்களுக்கு வரும். அப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க கொமர்சியல் சினிமான்றத செய்யுங்கோ, ஆனா இந்த ஒரு அடிப்படையில அப்ப என்னோட கூட இருக்கிற ஆளுக்கு நான் சொல்லலாம்
அப்ப எல்லாருக்கும் தனித்தனியா போய் சொல்லல. அது இப்படி ஒரு வடிவத்தினூட சொல்லல வேற கலைஞர்களுக்கும் அது போய் சேர வாய்ப்பு இருக்கும். அத புரிஞ்சு கொண்டு செயல்படலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இன்னொரு ஆளுக்கு அந்த கிரெடிட் போய் சேர்றதுக்கு நான் மட்டும் இல்ல. எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு குடுக்குறது வந்து எனக்கு உண்மையா அது பெர்சனலா கஷ்டமா இருக்குது. இப்ப நான் நிறைய படங்கள்ல அந்த அ பாக்கைக்குள்ள வந்து நிறைய படங்கள் ட்ரெய்லர பாக்குறதா இருக்கட்டும், நிறைய படங்கள் இப்ப வாரதுல பாக்கைக்குள்ள வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னடா கஷ்டப்பட்டு ஒரு ஆனா பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸா எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். இப்ப எனக்கு கூட அப்படி ஸ்பான்சர்ஸ் கிடைக்கவே இல்ல. சீரியஸா என்ன ஒரு என்னுடைய முழுநீள திரைப்படத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் ட்ரை பண்ணி கொண்டே தான் இருக்கிறேன். அ ஒரு 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 சில தயாரிப்பாளர்கள் என்று தயாரிப்பாளர்கள் என்று சொல்றத விட என்ன பிடிச்சவங்க இப்ப என்ன பிடிச்சவங்க என்ன தன்னால முடிஞ்ச என்னவோ அதை எனக்கு தாராங்க. நீங்க இதை வச்சிருங்க. உங்களோட முழுநீள படம் நீங்க செய்யற டைம்ல இதை நீங்க பயன்படுத்துங்கன்ற அந்த ஒரு நிலப்பாட்டுல இருக்க ஒழிய அது ஒரு முழுமையான ஒரு தயாரிப்பாளரை வந்து இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன்னு சொல்லி இன்னும் உண்மையா ஒரு தரம் எனக்கு இன்னும் முழுமையா வந்து வர இல்லை. நான் அதுக்கான ஒரு தேடல்ல தான் இருந்தோன்ற. அப்ப இப்ப இங்கால பார்த்தா ஒரு 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 இன்னொரு சினிமாவினுடைய தாக்கத்தை திருப்பி நாங்க ரீக்ரியேட் பண்றதுக்கு வந்து அதிகமான ஸ்பான்சர்ஸ்கள் கிடைக்குது. அப்ப அது அந்த வார தயாரிப்பாளர்களும் அதை புரிஞ்சு கொள்ளணும். அதே சமயம் இப்படியான கலைஞர்களை ஊக்கப்படுத்து. இப்ப எனக்கு மட்டும் இல்ல நிறைய கலைஞர்களுக்கு அப்படி நடக்குது. அப்ப அதை ஊக்கப்படுத்தணும். அது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இதுல முக்கியமா சொல்ல போற விஷயம் என்னன்னா தயாரிப்பாளர்களா வார நிறைய பேர் வந்து இங்க இங்க இப்ப இங்க வாராக்கள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப ஒரு சில புலம்பெயர்ந்த கலைஞர்கள் ஒரு சில புலம்பெயர்ந்த தயாரிப்பாளர்கள் இங்க வர்றது எப்படின்னு சொன்னா எல்லாரும் இல்லையா ஒரு சில பேரை சொல்றேன் தாங்க நடிச்சா அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றவன்ற ஒரு ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. அப்ப வந்து இப்ப அவர் நடிகராவே இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன வச்சுதான் நீ படம் செய்யணும், அதுவும் மாசா செய்யணும், கொமர்ஷியலா பயங்கரமா இருக்கணும்னு சொல்லி அவங்களே கதை சொல்லி இப்படிதான் காசு தார அளவுக்கான ஒரு துப்பாக்கி நிலைமையும் இருக்குது. அது கஷ்டமா இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்குது. அத சர்வே பண்றது இந்த ஒரு அவங்க வந்து ஒரு கலைஞர்களுடைய அந்த ஒரு பெட்டன் வந்து அவங்களுக்கு அது ஒரு கலைஞர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஒரு சினிமா உருவாக்குறது எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றதுதான் அவங்களுக்கு இல்லை. தாங்க நடிச்சா சரி, ஆனா கொமர்ஷியலா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும், தன்னால காசு மட்டும் தரலாம், இந்த குடி காசை படத்தை எடுத்து எனக்கு தா என்ற அளவுக்கு தான் இருக்குது. இப்ப நான் ஒரு சில தயாரிப்பாளர்களோட கதை கேட்கல, அவங்க சொன்ன விஷயம் இதுதான். நான் நடிக்கிறேன்னு சொன்னா நான் தயாரிக்கிறேன், நீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கதை எழுதுங்கன்ற. அப்ப நான் உங்களுக்கு என்னத்த எழுதுறதுன்றத நான் எனக்கு எந்த படத்துக்குள்ள ஒரு கதாபாத்திரமா உங்களை பண்றேன். இல்லாட்டி என்னுடைய கதைக்கு வந்து உங்களோட கதாபாத்திரம் தேவைப்பட்டா பரவாயில்ல. அப்படி இல்லாம உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு தயாரிப்பாளரா வர விருப்பம், நடிகரா வர விருப்பம் உள்ளதுக்காண்டி காசு தர நீ படத்தை செய்யணும்னு சொல்லலாது. இப்ப ஒரு சரியான கலைஞன் நான் நடிக்கணும், நான் தயாரிக்கிறேன், ஆனா நல்ல ஒரு சினிமாவை நான் தயாரிங்கோ, எனக்கு ஏதாவது கதைகள் இருந்தா சொல்லுங்கன்றது வேற விஷயம். நான் நடிக்கிறேன்னு சொன்னா நான் தயாரிக்கிறேன்றது வந்து கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே. அது சர்வே பண்றது இன்றைக்கு நிறைய கலைஞர்கள் வந்து இந்திய சினிமா மாதிரி படங்களை இங்க எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தவறு. அது வந்து தொடர்ந்துச்சுன்னு சொன்னா நிறைய ஒரு கஷ்டங்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். இல்ல நிறைய இன்டர்வியூஸ் நான் இப்ப செஞ்சதின்படி இன்றைய இன்டர்வியூ வந்து ஒரு சரியான சினிமா புரிதலோடு போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷம். இதுல என்னன்னு சொன்னா நிறைய பேர் நான் கேட்கும்போது இப்ப சினிமாவில் நீங்க கண்ட சவால் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ப்ரொடியூசர் வராங்கல்ல, எங்களோட படத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு டெக்னாலஜியா கொண்டு சேர்க்கிற அளவுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை, இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் அந்த சரியான ஒரு சவாலை சொல்றீங்க. என்னன்னு சொன்னால் தயாரிப்பாளர்கள் வாராங்க, ஆனா இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனோட இவ்வளவு கண்டிஷனோட வாராங்க, இது வந்து எங்களுடைய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, அதை ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம ஓட வைக்க போகுது அப்படின்ற இதுதான் சினிமாக்கு இருக்கிற சவால்கள்ல உண்மையான சவால்கள். இதுதான் உண்மையா எங்களுடைய சினிமாவை பொறுத்தளவு இப்படியான சவால்கள் தான் உண்மையா இப்பத்திய படைப்பாளிகள்கிட்ட இருக்குது. மற்றும்படி இப்ப நம்மள்ட்ட எல்லாத்தையும் இப்ப சொல்ற மொபைல் போன் இருக்கு, போன்லயே நம்ம படத்தை எடுத்துட்டு போயிடலாம். இப்ப ஐபோன்ல எல்லாம் 4K ரெசல்யூஷன்ல வந்து ஷூட் பண்ணலாம், அதுல எடிட்டர் இருக்குது, அதே போட்டு நம்ம பண்ற அளவுக்கு வந்து நம்ம போனை வச்சே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா இப்ப என்னன்னா நம்ம அதை சரியா செய்யறோமான்றதுதான் உண்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இப்ப விமல்ராஜோட படைப்புகள் இப்படி போய்கொண்டிருக்கு. இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரியான விமர்சனங்களோட உங்களுடைய படைப்புகளை வந்து அணுகுறாங்க, எப்படியான விஷயங்களை அவங்க நல்லதும் சொல்லுவாங்க, சிலாக்கள் வந்து குறைகளும் சொல்லுவாங்க.
சில பேர் வந்து குறை சொல்லணுமென்றே சொல்லுவாங்க. அப்படியான விமர்சனங்கள் வந்து நம்ம பாகுபடுத்தலாம் விமர்சனங்களையுமே. சோ பொதுவா உங்களுடைய படைப்புகளுக்கு வார விமர்சனங்கள் எப்படி இருக்கு? அதுக்கான பதில்கள் உங்கள்ட்ட எப்படி இருக்கு? இது கொமனா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான். அத வந்து இக்னோர் பண்ணணும்ன்றது எல்லாம் வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு ஒரு விஷயம் தான். இப்ப நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படைப்பை உருவாக்குறேன். நான் எனக்கு சினிமா செய்ய விருப்பம்ன்றதுக்காக நான் வந்து அந்த என்னுடைய சினிமாவை நேர்மையா செய்றேன். அப்ப எனக்கு அது தெரியுது. எனக்கு வந்து அது ஒரு ஓகே நான் கொண்டு போற விஷயம் சரியா தான் இருக்குது. என்ன உண்மையிலேயே விமர்சிக்கிறவங்க வந்து எனக்கு நேரா தான் சொல்லுவாங்க. இப்ப என்ன என்ன பிடிச்சு என்ன விமர்சிக்கணும்னு நினைக்கிறவங்க நேரா தான் வந்து சொல்லுவாங்க. "டேய் இது சரியில்ல, தம்பி இது சரியில்ல, புள்ள இது சரியில்லைன்னு" தான் சொல்லுவாங்க. இத வந்து நீ திருத்திக் கொள்ளு. சில சில குறும்படமெல்லாம் நான் செய்யக்கல. முடிச்சு போட்டு என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்காரு. நௌஷாத்ன்னு சொல்லி அவருக்கு காட்டுவேன். அப்ப அவர் பார்த்துட்டு குறைன்னா குறைதான். இதுல வந்து விமல் இந்த இந்த காட்சி வந்து இந்த படத்துக்கு ஒரு சரியான ஒரு கிளைமேக்ஸா இருக்காது. இல்லாட்டிக்கு ஒரு சரியான ஒரு 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 பஞ்ச் ஒரு ஃபைனலா வந்து அது ஒரு மனதுல ஒரு ஏதோ ஒரு எழுச்சியோ இல்லாட்டி மனசுல வந்து ஒரு ஒரு உணர்வ வந்து அத ஏற்றுக்கொள்ற அளவுக்கா இருக்கணும் அந்த முடிவு. படம் முடிஞ்சு வெளியில போனாலும் எங்களுக்குள்ள அந்த தாக்கம் இருக்கணும்ன்றது இருக்கணும். அது நானும் யோசிக்கிறேன். அப்ப அந்த விஷயங்கள் வந்து சிலது அவர் எனக்கு சொல்லுவார். அப்ப அப்ப எனக்கு என்னோட கூட இருக்கிறவங்க எனக்கு வந்து விம எந்த விமர்சனமா இருந்தாலும் நேரா சொல்லுவாங்க. அப்ப எனக்கு தெரியாதவங்க வந்து என்னத்த சொன்னாலும், இல்லாட்டி என்ன கழுவி ஊத்தினாலும் நான் அத பத்தி யோசிக்கிறேன் இல்ல. என்னன்னு சொன்னா, அது அந்த விமர்சனங்கள நாங்க தலையில தூக்கி வச்சோம்னு சொன்னா கஷ்டம். அது சர்வை பண்ணவே முடியாது. அது 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 பாட்டுக்கு அவங்க சொல்லத்தானே வேணும். சொல்லாட்டிக்கு அது என்ன? இப்ப இப்ப எல்லாருமே சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. தப்பான அ அவங்களுடைய கருத்துக்கள் வந்து எங்கட படங்கள பாக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து நியாயமான இது வந்து எனக்கு செட் ஆகல. அவங்களோட சிந்தனையில வந்து அது சரியில்லைன்னு கேட்கல. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். எனக்கு அது திருத்திக் கொள்ளணும்னு நினைச்சு எனக்கு நீ சொல்லணும்னு நினைக்கிறார்கள் வந்து நேரா எனக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டிக்கு அவன் அங்க இருந்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிச்சு பிரயோசனம் இல்லை தான். இப்ப இவர் சொன்னாங்கன்றது எனக்கு வேற ஒரு ஆள் மூலமா தெரிய வந்தா கூட நான் அதை யோசிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. நான் அடுத்த சப்ஜெக்ட் என்ன, அடுத்த படத்தை நான் எப்படி செய்ய போறேன்றதான் நான் யோசிப்பேன். அப்ப அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நாங்க எங்கட வேலையை சரியா செய்துட்டு போனோம்டா ஓகே. அப்படித்தான் நான் பாக்குறேன். விமர்சனம் எல்லாம் வந்து நல்ல விமர்சனங்கள் எடுத்துக்கொள்றோமா, மற்றத அடுத்த கட்டத்துக்கு தூக்கி வச்சுட்டு போக வேண்டியதான். ஓகே. இப்ப நீங்க வந்து நிறைய பேரோட வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க உங்களுடைய திரைப்படங்கள்ல. நிறைய ஒளிப்பதிவாளர்களோட வேலை செஞ்சிருப்பீங்க, படத்தொகுப்பாளர்களோட வேலை செஞ்சிருப்பீங்க. நிறைய பேரை வந்து பார்த்திருப்பீங்க. உங்களுடைய சமகாலத்திலே வந்து நிறைய ஒளிப்பதிவாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், இயக்குனர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணும். இந்த மாதிரி இவங்க போவாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு பாதையில அவங்க போவாங்கன்னு சொன்னால், ஒரு சரியான ஒரு சினிமாவை நம்ம கட்டி எழுப்பலாம். இல்லாட்டி இவங்களும் இந்த மாதிரி விஷயத்துல என்னோட கைகோர்ப்பாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு இலங்கைக்கென்று சொல்லி ஒரு தனித்துவமான சினிமா, நம்மளுடைய அயல் நாடுகள் போல அந்த சினிமாக்கள் கொண்டாடப்படுகின்றது போல, அந்த சினிமாக்களுக்கென்று இருக்கின்ற பாரிய அளவிலான ரசிகர்கள் போல, எங்களுடைய சினிமாவை நம்ம கொண்டு நிமித்தலாம், இலங்கை தமிழ் சினிமாவ. இவங்க இப்படியான விஷயத்துல என்னோட கைகோர்ப்பாங்க அப்படி என்னும் போது, இப்படியான ஏதாவது ஒரு சில எண்ணங்கள், கருத்துக்கள் உங்கள்ட்ட இருக்குதா? பொதுவா எல்லா ஆர்டிஸ்டோடையும் சேர்த்து. இல்ல இருக்கு. நிறைய கலைஞர்கள் இங்க இருக்கிறாங்க. நல்ல டெக்னீசியன் இருக்கிறாங்க. இப்ப ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் நிறைய பேர் இருக்கிறேன் உண்மையிலேயே. இங்க நல்ல ஒரு ஒளிப்பதிவாளரா நான் பார்த்தது வந்து ரிஷி செல்வம்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கு. நான் இன்னும் வேலை செய்யல அவரோட. செல்வம். நான் கதைச்சிட்டு இருக்கிறேன். நாங்க வேலை செய்யணும்னு கதைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கான சந்தர்ப்பம் அமைய இல்லை. ஏனென்றா ஒரு என்னுடைய சினிமா வடிவத்துக்கு அவரால அது சரியான முறையில அந்த உயிர் கொடுக்க முடியும். அவருடைய டிஓபி அவருடைய சினிமோட்டோகிராஃபியால வந்து நல்ல ஒரு உயிரை வடிவாக கொடுக்க முடியும். அதை இன்னும் அழகா கொடுக்க முடியும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் சரியா அமையல. அப்படியான கலைஞர்கள் எல்லாம் உள்ள வரைகளை வந்து நிச்சயமா ஒரு நல்ல என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு 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 சப்போர்ட்டா இருக்கும் இந்த சினிமாவை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறதுக்கு. அதே சமயம் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் இருக்கிறாங்க. நல்ல ஆர்ட் டைரக்டர் இங்க நான் பார்த்த நான்
வேலை செய்யாட்டிங்கன்னு சொல்லுவாங்க. ஆர்ட் டைரக்டர் இருக்கிறாங்க, அதே மாதிரி நல்ல ஒரு மேக்கப் மேன் இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷி செல்வம் மாதிரி தான். அவர்கிட்ட பேர் வந்து டெரியன். அவரோட நான் வேலை செஞ்சிருக்கேன். டெரியன் ஒரு ஒரு கலைஞன். எல்லாத்துலயும் தன்னால என்னென்னத்துல எல்லாம் ஈடுபட முடியுமோ அப்படி ஈடுபட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கு. குறிப்பா வந்து இப்ப நடிகரா இருக்கிறார், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறார், டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், கொரியோகிராஃப் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து அவர் கூடுதல் ஈடுபாடா இருக்கு. அப்படியான கலைஞர்கள் எல்லாம் கூடவே இருந்தாலே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஆனா அந்த கலைஞர்களை உள்வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நான் எடுக்கிற சினிமாவில நிச்சயம் வரும்போது நான் கொண்டு வருவேன். இப்ப டெரியன் மாதிரியான கலைஞர்கள் நான் உள்ள கொண்டு வந்திருக்கு. அவருக்கு ஒரு சேரன்னு சொல்லி என்னுடைய மனைவி லிப்சியா எடுத்த படம் வந்து, அந்த படம் வந்து பிரான்ஸ்ல அவார்டு கிடைச்சது. அப்ப அவருக்கு சிறந்த நடிகருக்கான ஒரு விருது கிடைச்சது அந்த படத்துல. அப்ப அந்த கலைஞர் எல்லாம் வந்து அப்படி ஷூட்னு சொன்னா விடிய ஒரு ஏர்லியா ஒரு 6 மணிக்கு ஷூட்னு சொன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து நாங்க இருக்கிற லொகேஷனுக்கு வரணும்னு சொன்னா 6 மணிக்கு ஷார்ப்பா நிக்க மாட்டா, அவர் 4 மணிக்கே வலிக்கிட்டு வர வேண்டியதுதான். அப்ப வரலாம். அப்படி டெடிகேஷனா வந்து எங்களையே நித்திரியால் எழுப்பி ஷூட்டுக்கு கூட்டிட்டு போகும். அப்ப அந்த மாதிரியான கலைஞர்கள் எல்லாம் கூட இருக்கேக்குல வந்து இந்த படைப்புகளை வந்து உண்மையிலேயே கொண்டு போகலாம், உலகத்தரத்துக்கு கொண்டு போகலாம். என்னன்னு சொன்னா அந்த ஒரு ஒரு சப்போர்ட் நான் நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு சினிமா உருவாக்கணும்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு இந்த மாதிரியான கலைஞர்கள் கூட இருந்தா உண்மையிலேயே நல்லது கொண்டு போகலாம்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. இப்படி அந்த கலைஞர்களுக்கு இடையிலான ஒற்றுமை நமக்குள்ள எப்படி இருக்குது? அது சரியான ஒரு ஆரோக்கியமான ஒற்றுமை இருக்குதா? இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் தனியங்கிற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நோக்கத்தோட நம்ம பயணிச்சோம்னு சொன்னா போய் சேரலாமா? இத பற்றின உங்களுடைய கருத்து என்ன? எப்படி நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கு? என்னன்னா இப்ப குழுவா வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையாண்டு இல்ல. அதுக்கான காரணங்களை நாங்க சரியா யோசிக்கணும். ஏன் அப்படி இருக்கிறாங்கண்டா, இப்ப பினான்சியல் ரீதியான பிரச்சனை, நல்ல ஒரு 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 பெரிய முதலீடு இல்லை எங்கள்கிட்ட. அப்ப குழுவா டீமா இருந்து ஃப்ரீயா அப்படி எவ்வளவுக்கு வேலை செய்யணுமோ அப்படி வேலை செஞ்சாதான் எங்களோட சினிமாவை வந்து நிலைநாட்ட முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் இன்னைக்கு குழுக்கள் இருக்கிறாங்கன்றதுக்கு நான் யோசிக்கிற ஒரு விஷயம், அதுக்கான ரீசன் வந்து உண்மையிலேயே அவங்களால வந்து சேர்ந்து எல்லாரையும் கொண்டு வந்து வேலை செய்யல வந்து சில நேரங்கள்ல வந்து பொருளாதார ரீதியான சவால்களுக்கு முகம் கொடுக்கல வந்து ஒரு ஷூட் தொடங்கி முடிகிறதுக்குள்ள ட்ரொப் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப காலம் கடந்து போகைக்குள்ள வந்து நிச்சயமா வந்து எல்லாரும் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் பர்பஸா இந்த எங்களோட சினிமா வந்து உருவாகும். அது நிச்சயமா இப்ப வந்து போய்கொண்டிருக்கு, அதுக்கான வடிவத்துல போய்கொண்டிருக்கு. அது வந்து சரியான ஒரு இடத்துக்கு வரைக்குள்ள வந்து இப்ப இவரோட நான் வேலை செய்யலான்ற நினைக்கிறத தாண்டி, இல்லாட்டிக்கு இவரை கூப்பிட்டா நான் இவ்வளவு காசு கொடுக்கணும், இவரை கூப்பிட்டா அவ்வளவு காசு கொடுக்கணும், அவங்க ப்ரொஃபஷனலா வேலை செய்யறாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அதை தாண்டி ஒரு பிசினஸா அதை வந்து பாக்கல வந்து அதாவது நேர்மையான பிசினஸ் தான் சொல்றேன்னா, பிசினஸ் என்ற பெர்பஸுக்குள்ள வந்து நான் நேர்மையானது சொல்றேன். என்ன சொன்னா நேர்மையான ஒரு பிசினஸா பாக்கல வந்து அது இணைஞ்சு கொள்வாங்க. இப்ப என்னையும் கூப்பிடுவாங்க, நான் ஒரு நல்ல ஒரு நான் நடிகனா அந்த இதுக்கு அந்த அவங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எனக்கு அவங்க தேவைனாலும் நான் கூப்பிடுவேன். ஒரு பிசினஸ் பர்பஸ் அங்க இருக்கிறதால. இது இல்லாம நாங்க கூப்பிடல வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப எனக்காக வந்து செய்வாங்க, நானும் அவங்களுக்காக போய் செய்வேன். ஆனா அது கண்டினியூ ஆகுமான்றது வந்து ஒரு சந்தேகம் தான். இப்போ ஒரு படைப்புல சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு படைப்புக்கு வரைக்குள்ள ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கல வந்து அது கஷ்டமா இருக்கும். அப்ப அது குழுக்களா இணைஞ்சு செய்யல வந்து இப்ப அந்த குழுக்களுக்குள்ள நாங்க தான் புரிதல் சரியா இருக்கணும். நாங்க குழுக்களா இணைஞ்சு செயல்படுறோம் என்றதுன்னு நாங்க தெளிவா இருக்கணும். என்னதுக்காகண்டா ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுக்கு பினான்சியல் ரீதியான பிரச்சனை இருக்குது, அதை நாங்க கட்டுப்படுத்தணும். எங்களுக்குள்ள இருக்கிறத வச்சு எங்களை குழு சார்ந்து அவங்களுக்குள்ள எங்களால மேனேஜ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை நாங்க செய்திடலாம். ஆனா அது வந்து தொடர்ந்து இருக்கலாது, தொடர்ந்து நாங்க அப்படி இயங்கி கொண்டே இருக்கலாது என்றா அதுக்கானவர்களை கூப்பிட்டு நாங்க அதை செய்யறது வந்து காலங்கடந்து போய்க்குள்ள வந்து அது சரியா இருக்கும் என்றுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்ப ஒரு படைப்பாளியா, ஒரு திரைப்பட படைப்பாளியா வந்து தனியே நம்ம இயங்க முடியாது. மக்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு நம்மளுடைய. திரையரங்கு உரிமையாளர்கள், திரையரங்கு தொழில் சார்ந்து தொழிற்படுறவங்க, இவங்களுடைய
ஆதரவு எப்படி இருக்கு உங்களுடைய பக்கத்துல? ஆஹ் இப்ப மக்களுடைய ஆதரவுன்றது நாங்க வந்து நல்ல படைப்பை கொடுக்கறதுலையும் சரி, மற்றது நாங்க எங்களை படைப்பை உருவாக்கி போட்டு எப்படி நாங்க அதை வந்து பப்ளிசிட்டி பண்றோம்ன்றதும் இருக்குது. இப்ப அதை ப்ரொமோட் பண்ற விஷயங்கள்ல வந்து நாங்க வந்து சரியா அணுகணும். நாங்க சரியா அணுகி அந்த படத்தை கொண்டு போய் நாங்க மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் வந்து எங்களை படத்தை பார்க்க வர்றாங்கன்னு சொன்னா அந்த படம் வந்து நாங்க செய்யற ப்ரொமோஷனுக்கு பிரயோசனமா இருக்கணும் நான் யோசிக்கிறேன். அதே நேரம் அப்படி நாங்க நல்ல படைப்புகளை கொடுத்து நல்ல ப்ரொமோஷனை ஒரு படைப்பை எடுத்துட்டு நல்ல வடிவா ப்ரொமோட் பண்ணி அந்த மக்களை தியேட்டருக்கு கூப்பிட்டு அவங்கள நாங்க ஏமாத்தி விட்டுறோம்னு சொன்னா அதுக்கப்புறம் வர படைப்புகளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு பிரயோசனம் இல்லாத என்று சொல்லி முழுமையா சொல்லி முடியாது. நாங்க ஒரு படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா இவங்க என்னத்தை செய்திருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டோட திரையரங்குக்கு வரைக்கு இல்ல உங்களை வந்து எங்களால திருப்திப்படுத்த முடியும், உங்களை வந்து எங்களோட சினிமாவை ரசிக்க பண்ண முடியும் என்ற ஒரு 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 படைப்பை நாங்க கொடுத்துட்டோம்னு சொன்னா மக்கள் அதுக்கு பிறகு தொடர்ந்து எங்களை படைப்புகளை வந்து கவனிக்க ஒழிக்கிட்டுருவாங்க. அப்ப அந்த எங்களை ப்ரொமோஷனை வந்து நாங்க உண்மையா ப்ரொமோஷன் சைட்ல வந்து நல்லா கஷ்டப்படணும். ஆனா அந்த பண்ற ப்ரொமோஷனுக்கு ஏற்ற அளவு அந்த படைப்பும் இருக்கணும் அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி இப்ப திரையரங்குலையும் வந்து எப்படின்னு சொன்னா இப்ப அவங்க வந்து திரையரங்குல வந்து அவங்க பிசினஸாவே அவங்களோட இதை கொண்டு போறாங்க. இப்ப நாங்க ஒரு படம் வந்து எங்களோட படத்தை ரிலீஸ் பண்ண போனா இந்திய படங்கள் வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு வந்து அவங்க டைம் தாரதுன்றது நாங்க இந்த மாசம் ரிலீஸ் பண்ணோம்னா நாங்க திரையரங்கு எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க இல்லைன்றதுக்காண்டி அடுத்த மாசம் தான் ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஏனென்றா அது அவங்கள்ட்ட ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா இதுதான் இப்ப நாங்க எங்கட படத்தை கொண்டு போடும்போது அது அவங்களுக்கு அந்த வேறொரு படம் வரைக்குள்ள வந்து அவங்களோட பிசினஸ் பர்பஸ் வந்து கூடியா இருக்கிறதால இப்ப அவங்களால வந்து எங்களுக்கு அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களால வந்து ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது அவங்க ஒரு டைம் எங்களுக்கு நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த மாசம் ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு நாளை பிடிச்சு அதுக்குள்ளதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியக்கூடிய மாதிரி இருக்குமே ஒழிய அதை நாங்களும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னா அவங்களும் இல்லாட்டி எங்களோட படத்தை அடுத்த கொண்டு சேர்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணி எங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண சரியா இருக்கும். அது நான் போன இடத்துல வந்து நான் புரிஞ்சு கொண்டே இதுதான், நான் எந்த படத்தை கொண்டு போய்க்கல எந்த டைமை விட அவங்களோட டைமை தான் நான் பார்த்து போடுறேன். ஏன்டா அவங்க கண்டினியூவா ஒரு பிசினஸோட திரையரங்க வச்சுதான் அவங்களோட வருமானம் போய் கொண்டிருக்கும். அப்ப அந்த ஒரு இதுல வந்து எங்கட படத்தை கொண்டு போய்க்கல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணிக்கல வந்து அவங்களோட டைமுக்கு நாங்க எடுக்கல வந்து ஓகே இருக்கும். அப்படி இல்லாம இல்ல நாங்க வந்து இந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ண வேணும்னு அவங்களுக்கு கேட்கிற பணத்தை வந்து கொடுக்கலாம இருக்கும் எங்களால. அது ஒரு கஷ்டமா இருக்கும். அதை என்ன சொல்றது, இப்ப இதுல குறை சொல்றதுக்கு இல்ல, இதை வந்து ஒரு புரிதலுக்குள்ளாலதான் கொண்டு போக முடியும். இப்ப அதை அவையிலும் உணர்ந்து கொள்வாங்க. கலைஞனை வளர்த்து விடணும்ன்றதை அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி கலைஞனும் அவரால தன்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி அவங்களோட கதைச்சு அதை நாங்க சர்வே பண்ணணும்ன்றதையும் நாங்க புரிஞ்சோம்னு சொன்னா எங்களோட சினிமா வந்து திரையரங்கம் வந்து எங்களுக்கு அவ்வாறான ஒரு எப்படி அந்த அதுல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப பொதுவா பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு இயக்குனர் வந்து தயாரிப்பாளருக்கு லாபத்தை எடுத்து கொடுக்கணும். அதான் உண்மையா சரியான இயக்குனருக்கான ஒரு என்ன சொல்றது அவருக்குரிய ஒரு தகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு முழு நேர திரைப்படத்துக்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய அந்த கதையில உங்களுடைய திறன்ல இருக்கிற நம்பிக்கையில ஒரு தயாரிப்பாளருக்கு நீங்க எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு? உங்களுக்கு அந்த போட்ட ஒரு தொகையை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்குமா? இல்லாட்டி இதுக்கு என்னென்ன பிசினஸ் பிளான் உங்கள்கிட்ட இருக்குது? என்னென்ன மாதிரி விஷயங்களுக்குள்ள நீங்க பிளானை நீங்க நேரடியா சொல்லணும்ன்றது இல்ல, என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய திரைப்படத்தை நீங்க மார்க்கெட் பண்ணலாம், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்குது? இல்ல இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, இப்ப என்னுடைய படத்துக்கான தயாரிப்பு செலவு அதிகபட்சம் இல்லை. நான் ஒரு மீடியம் என்னால எவ்வளவு திருப்பி எடுத்து கொடுக்க முடியுமோ அதைத்தான் நான் வச்சு பிளான் பண்றேன். அப்ப இப்ப நான் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 20 லட்சம் ரூபாயில நான் ஒரு படம் செய்யறேன், இல்ல 25 லட்சம் ரூபாயில ஒரு படம் செய்யறேன்னு சொன்னா அந்த காசை என்னால் எடுத்து கொடுக்க முடியும். நான் இவ்வளவு நாளும் சம்பாதிச்ச
ஆடியன்ஸையும் என்னுடைய படைப்புகளை கொண்டு சேர்த்ததை பற்றி நான் புரிஞ்சு கொண்டேன். அப்ப என்னுடைய ஒரு தயாரிப்பு செலவுன்றது வந்து 20 தொடக்கம் 25 லட்சத்துக்குள்ளதான் என்னுடைய தயாரிப்பு செலவு இருக்குது. அப்ப அந்த திரைப்படத்தைக்கான எதிர்பார்ப்பு உங்களுக்கு யாராவது ஒரு தயாரிப்பாளர் 20 லட்சம் ரூபாய் தொடங்கி 25 லட்சம் ரூபாய்க்கு உள்ள செலவழிக்கக்கூடியவராக இருந்தால் உங்களால வந்து அவரோட பயணிக்க முடியும். என்னால பயணிக்க முடியும். என்னன்னு சொன்னா அது நான் திருப்பி எடுத்து கொடுக்க முடியும். கோடிக்கணக்கில் என்னால வந்து ஒரு படத்துக்கான பட்ஜெட்டை போட்டு அதுல இருந்து எடுத்து நான் கொடுக்குறேன். உண்மையிலேயே அது கஷ்டம். என்னன்னு சொன்னா சும்மா ப்ரொமிஸ் பண்ணி போட்டு நாங்க அவங்கள்ட்ட காசை வாங்கி அதை வந்து நாங்க ஒரு படைப்பை செய்து போட்டு சும்மா அதை ஒரு லிமிட்டுக்கு தாண்டி எங்களால கொண்டு போயிடலான்றது வடிவேனா தெரியும். மற்றது கட்டாயம் புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிறவங்க வந்து அவைகள ஒரு ஒரு ஊக்குவிப்பும் எங்களோட சினிமா வளர்றதுக்கு ஒரு காரணமா இருக்குது. நிறைய எங்களோட சினிமாவின் ஒரு வளர்ச்சியில அவைய பங்களிப்பு இல்லாம எங்களால முழுமையா அந்த சினிமாவில ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம்தான். அப்ப எடுக்கிற ஒரு முதலீட்டுல வந்து அங்கேயும் நாங்க அதை ஓடுறதுக்கான வழிவகைகளை பார்க்கணும். இப்ப வெளிநாடுகள்லயும் வந்து எங்க படத்தை வந்து நாங்க கொண்டு திரையிடுறதுக்கான வழிவகைகளை பார்க்கணும். அதுக்கான ஒரு சப்போர்ட்டையும் வந்து செய்தா அதுக்கான இப்ப நான் செய்ய போற படத்துல வந்து அந்த ஒரு விஷயத்தையும் வச்சுதான் செய்யறேன். இப்ப அந்த என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ள வந்து நான் அங்க அந்த படத்தை ஓடி எப்படி எடுக்கலாம்ன்றதையும் நான் யோசிக்கிறேன். அதுக்கானவர்களையும் நான் ஒரு சில ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து யாராவது ஒரு ஆளையாவது நான் தேடி வச்சுக்கிட்டேன். அப்ப என்னுடைய படைப்பு வந்தா நான் அவர்கள் ஊடாக அதை கொண்டு போய்க்கல. அதை முதலீடு வந்து அது எங்களுக்கு போட்டதை விட எப்படியும் கூடத்தான் நாங்கள் எடுப்போம். முதலாவது வந்து என்னுடைய நோக்கம் ஒரு தயாரிப்பாளருக்கு அவர் எனக்கு செய்த எனக்கு அந்த படத்துக்கு தயாரிச்ச அந்த செலவு முதலாவது கொடுக்கணும். முதலாவது என்னுடைய நோக்கமே வந்து எனக்கு எவ்வளவு சாரோ அதை முதலாவது நான் கொடுக்கணும். அதை தாண்டித்தான் அது ஃபர்ஸ்ட்டுக்கு அது முடிஞ்சுதுன்னு சொன்னா நான் அதை தாண்டி வாரதுல வந்து எங்களுக்கு அது ஒரு நியாயமான முறையில அதுக்கு பிறகு நாங்க அதை பார்க்கலாம். ஆனா முதலாவது என்னுடைய நோக்கம் இவ்வளவு அந்த எடுக்கிற காசை கொடுக்கணும் என்றதான் நோக்கம். செலவுக்குள்ள இப்ப உங்கள் பொதுவா ஒரு நம்ம என்ன சொன்னால் முன்னாடி சினிமாக்கள்ல ஒரு கலைஞரை வந்து நாங்க இந்த ஒரு படைப்புகளை உட்புகுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கான உழைப்புக்கான ஊதியத்தை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய். இப்ப பொதுவா வந்து சினிமாக்கு கொடுக்குற தொகையுமே ஒரு நடிகனுக்கு நம்ம கொடுக்குற தொகை வந்து நம்மளுடைய படைப்புகள்ல நம்மளுடைய இலங்கை சினிமாக்கள்ல கொடுக்குற தொகை வந்து மிக பொருத்தமான ஒரு தொகையா இருக்கும்ன்றது இல்லை. எல்லாரும் ஒரு அளவுக்கு தான் அவங்களாலையும் கொடுக்கலும் அவங்களுடைய தயாரிப்பாளர்கள் அந்த தயாரிப்பு செலவு பொறுத்து அந்த படத்துக்காக அவங்களுக்கு செலவு பொறுத்து. சில பேர் வந்து நட்பு நிமித்தம் வந்து உங்களோட வந்து பயணிப்பாங்க. எந்தவித ஊதியமும் இருக்காது. ஒரு நட்பு ரீதியாக வந்து பயணிப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற அந்த 20 தொடக்கம் 25 லட்சத்துக்குள்ள இது எல்லாமே உள்ளடக்கப்பட்டு வருகிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இது எதுவுமே உள்ளடக்காமல் சாதாரணமாக உங்களுடைய தயாரிப்பு செலவு மட்டுமா? அதாவது ஊதியங்கள் கலைஞர்களுக்கான ஊதியங்கள் இல்லாம மற்றைய செலவுகள் மட்டுமா? இல்ல இப்ப இப்படித்தான் நான் என்னுடைய இதுல வந்து சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப அவங்க வந்து போறதுக்கு இப்ப உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கறது காணாதுன்றது உண்மைதான். இப்போ அவங்க ஒரு நடிகர் வந்துட்டு போறாங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து நாங்க ஒரு 1000 2000 ரூபாய் கொடுத்து விடுறதுன்றது வந்து உண்மையிலேயே காணாது. அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப நாங்க அவங்களுக்கு ஒரு தொகையா ஒரு பெரிய தொகை ஒன்று கொடுப்போமா இருந்தா அந்த தொகையை வந்து படம் வரும்போது அந்த ஒரு நடிகரால வந்து அந்த தொகையை அந்த நடிகருக்காக அந்த படத்தை வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்கன்றதை நான் யோசிக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நடிகனா இருந்து நான் ஒரு படம் நடிக்க போறேன்னு சொன்னா நான் எனக்கு ஒரு நாளைக்கு நீங்க 10,000 ரூபாய் தரணும்னு சொல்லி நான் கேட்பனா இருந்தா 10 நாள் நான் நடிக்க போறேன்னு சொன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க தரணும்னு சொன்னா நான் 1 லட்சத்தி ஒரு ரூபா எடுத்து கொடுக்கணும்ன்றத நான் யோசிக்கிறேன். அப்ப ஒரு நடிகருக்கு நாங்க இப்ப வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு நடிகருக்கா இருக்கட்டும் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்புக்கு தகுந்த அளவு வந்து அவங்க வந்து அதை மீட்டு தருவாங்களான்றதுதான். இப்ப டெக்னிக்கலா வேலை செய்யறவங்க உண்மையிலேயே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஏனென்றா டெக்னிக்கலி எவ்வளவோ அதனுடைய நுட்பங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து கஷ்டப்பட்டு செய்வாங்க. இப்ப நடிகர் கூட கஷ்டப்பட்டு செய்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களோட பிரேம் வந்து தெரிய போகுது. அவங்க யாரு என்னன்றது வடிவ தெரிய போகுது மக்களுக்கு. அப்ப டெக்னீஷியன் வந்து தெரிய போற ஒரு ஆள் இல்லை.
வெளியில அவங்களோட முகங்கள் தெரிய போறது இல்ல. அது இப்படி இன்டர்வியூ மூலமா தான் தெரிய போகுது. அப்ப நடிகர் வந்து ஏதோ ஒரு வகையில தெரியல வந்து அவருக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாகும். இம்மீடியட்டா அடுத்த வாய்ப்பு அவர் செய்யறத பொறுத்து அடுத்த வாய்ப்புகள் கூடுதலா உருவாகிறது வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வந்து தொடர்ந்து அத வந்து கரெக்டா பிடிச்சு போனாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் இல்ல ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் வந்து ஒவ்வொரு விதமா அவங்க வந்து அவங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும். இப்ப என்னட்ட வரைக்கும் ஒரு 1000 rupees கிடைக்குதுன்னு சொல்லி இன்னொரு இயக்குனர்கிட்ட போய் 2000 கிடைக்கும். அப்ப அவங்க அப்படித்தான் அதை அவங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒழிய டிமாண்ட் பண்ணி ஒரு நடிகரோ யாரோ வர முடியாது. ஏன்னா அப்படி வந்தா அந்த டிமாண்டுக்கு தகுந்த அளவு அவங்க வந்து அதை எடுத்து கொடுப்பாங்களான்றதான் யோசிக்கணும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் அந்த விஷயத்துல கடுமையா நான் யோசிக்கிறேன். இப்ப அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சரிதான் உண்மையா சொல்றது. இப்ப என்ன சொன்னாலும் இங்க நிறைய விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா முன்னாடி சினிமாக்கள்ல இப்ப ஒரு படம் முடிச்சு அடுத்த படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கிற தொகை வந்து பெரிய தொகையா இருக்கு. தயாரிப்பு செலவு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸும் இல்ல. இருக்கிறத வச்சு செய்யும் போது சில நடிகர்களை நம்ம அவங்கள எடுத்து அதுக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு தெரியுது. அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய எல்லாம். ஆனா அவங்கள அணுகலாம் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க கேட்கிற தொகை வந்து அதிகமா இருக்கு சில நேரத்துல. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எப்படி அவங்களுக்கான தொகையை அவங்க வந்து மதிப்பீடு செய்யறாங்க, என்னத்தை வச்சு இவங்க இவ்வளவு கேட்கிறாங்க, இல்லாட்டி இதை இவங்க மதிப்பீடு செஞ்சு இவங்களுக்குரிய தொகை இதுதான் என்றதை எப்படி முடிவெடுத்தாங்கன்றதெல்லாம் சரியான ஒரு குழப்பத்துக்கு மத்தியில இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேம் இருக்கு அப்படின்றதுல நம்ம இனி கால்குலேட் பண்ணி அவங்களுக்கான ஊதியத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது. இந்த ஒரு ஃபார்முலாவை எல்லாரும் பின்பற்றுவார்களாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சரியான முறையில அவர்களுக்கான ஊதியம் போய் சேரும் என்றது ஒரு உறுதியான ஒரு விஷயம். இப்ப நம்ம விமல் ராஜுடைய படைப்புகளை பற்றி பெருசா பேசல. ஆனாலும் இந்த பேசின விஷயத்த பார்க்கும்போது விமல் ராஜுடைய படைப்பு எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். என்று சொன்னா ஒரு புரிதலோட இந்த கலந்துரையாடல் போய்கொண்டிருக்கு. இப்ப நம்ம மிகவும் சுருக்கமாக உங்களுடைய குறுந்திரைப்படங்கள் அது எந்த ஒரு கதையை தழுவி எந்த ஒரு விஷயத்த சொல்லி நிக்குது அப்படின்றத உங்களுடைய குறுந்திரைப்படத்தை சொல்லி அதனுடைய கதை கரு என்னன்றதை மிகவும் மிகவும் சுருக்கமாக சொல்லுங்க. ஓவராலா சொல்றதா இல்ல நான் செய்த படங்களை பற்றி? படங்களுடைய மிகவும் சுருக்கமாக உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க வெள்ளம்ன்றது ஒரு வயது மூத்தவங்க வயது சம்பந்தமான ஒரு கதை. அது மாதிரி உங்களுடைய ஓடர் சொன்னால் இப்ப அதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அதுல ஒரு விஷயம் கிளிக் ஆகலாம். ஏன்னு சொன்னா இப்ப அவங்க வந்து அது சார்ந்த ஒரு கதையை யோசிச்சு கொண்டிருக்கலாம் எடுக்கிறதுக்காக. அப்ப நீங்க சொல்லும் போது அந்த குறுந்திரைப்படத்தையும் இது சார்ந்த ஒரு கதை என்னும் போது அவங்க அதை ஓகே இந்த படத்திற்கா பார்த்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம்ன்ற யோசனைகளையும் பெறலாம் இல்லையா? அப்ப உங்களுடைய குறுந்திரைப்படம் அது எந்த கதை கருவை கொண்டு எடுக்கப்பட்டது என்று மிகவும் சுருக்கமாக நீங்க சொல்லுங்க. என்னுடைய முதலாவது குறுந்திரைப்படம் வந்து விடியுமா. அந்த விடியுமான்ற குறுந்திரைப்படம் வந்து ஒரு தாயை இழந்த தாயை இழந்து தவிக்கிற குழந்தைகள். அதுல அந்த மூத்த மகன் வந்து அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறான். அவருடைய தந்தை வந்து ஒரு போதைக்கு அடிமையானவராக இருக்கிறதால அந்த மூத்த மகன் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறான். அந்த இறுதியா வந்து அந்த போதைக்கு அடிமையானவர் திருந்தினாரா திருந்திலையான்றதான் அந்த படத்தினுடைய கருத்து கதை. அடுத்தது வந்து தோள்கொடு. அது வந்து ஒரு அட்னோமல், ஒரு இயலாத ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில முன்னோர்வனும் என்று சொன்னா முன்னோர்வனும் அதுக்கு அவர் வந்து அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்றதை வந்து ஒரு உணர்த்துற மாதிரி. அது ஒரு நண்பர் மூலமா வந்து அவருக்கான அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அப்ப நாங்க வந்து கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோமோ, அதாவது அவங்களுடைய இயலாம் தன்மையை புரிஞ்சுட்டு அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க நல்லா வருவாங்கன்றது. மற்றது வாழ்க்கைய போராட்டம் என்ற குறும்படம் வந்து ஒரு வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி ஜெயிக்கிறான் ஒரு மனிதன், ஒரு வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்களை கடந்து ஒரு மனிதன் ஜெயிக்கிறான்ன்றதுதான் அதனுடைய மையப்பொருள். அதே மாதிரி திரைக்கதையில் அவள் என்ற ஒரு குறும்படம் எடுத்தினான். அந்த படம் வந்து ஒரு கலைஞன் கடுமையான ஒரு கலைஞன் திருமணம் ஆகினா பிறகு அவன் வந்து திருமணம் ஆகினா அந்த குடும்பத்துல ஏற்படுற அந்த மனைவி எவ்வளவுக்கு
பாதிக்கப்படுறாங்க, ஒரு பொருளாதார ரீதியா வந்து அவங்களுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குது, அத அவருடைய அந்த கணவனுடைய அந்த பேஷனை வந்து அவங்க எவ்வளவு மதிக்கிறாங்க என்றதுதான் அதுல வர தோணிப்பொருள். அதே சமயம் அந்த கணவர் வந்து இந்த குறுந்திரைப்படம் தன்னுடைய ஞாபகம் இருக்குது. இது நான் பார்த்திருக்கேன் இந்த திரைப்படம். இதுவும் விமல்ராஜ் என்ற ஒரு இயக்குனரை தேடி போய் பார்க்க வச்ச ஒரு திரைப்படம். ஏன்னு சொன்னா அந்த திரைக்கதை அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் கடைசி கட்டம் வரைக்கும். ஒரு ப்ரொடியூசர் யாரையோ தேடி போய் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரேடியோவில் இன்னொருத்தர் கேட்பா அவருடைய கேட்பாங்க. அதான் ஃபைனலா வந்து ரேடியோல வந்து அது வந்து அவ பற்றி அந்த படத்தை எடுத்துப்பா. அவரோட கஷ்டங்களையே ஒரு மனைவி வந்து எப்படி கஷ்டப்பட்டு தெரியாம எடுத்த ஒரு விஷயம். ஒரு சினிமா கலைஞனோட ஒரு சினிமா ஒரு கலைஞனா இருக்கிற ஒரு கணவர் எவ்வளவு கஷ்டப்படுற சினிமாவுக்காக, அந்த அந்த கஷ்டப்படுறன்றதை தாண்டி குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப அவர் அந்த கஷ்டத்தையே கடைசியா படமா எடுத்து ஜெயிக்கிறார். அப்படிதான் அந்த கதை வந்து. அப்படி அடுத்த படத்தை பற்றி சொல்லிருங்க. அப்படியே போனா அடுத்த முத்ரா வித்துக்கள் ஒரு குறும்படம் தான். அது ஸ்கூல் இடைவிலகல் சம்பந்தம், பாடசாலை இடைவிலகல் தொடர்பான அதுக்கான காரணங்கள் என்ன, கூடுதலா வந்து பேரண்ட்ஸ் முக்கியமா சப்போர்ட் பண்ணினாலே இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ன்றது மாணவர்களுக்கு வராதுன்றதுதான் அதுல வர ஒரு விஷயம். அதை தாண்டி காக்கை குஞ்சுகள் ஒரு படம் செய்தனா அது வந்து மழைநீர் சேமிப்பு திட்ட சம்பந்தமான ஒரு படம். அதாவது இந்த ரெயின் வாட்டர் ரீசார்ஜிங் சம்பந்தமான படம். அதை தாண்டி எழில் படம் வந்து முன்னாள் போராளிகளுடைய தற்போதைய நிலைமைகள் என்னன்ற தொடர்பான அதை வந்து நாங்க அணுகிற விதமா இருக்கட்டும், பார்க்கிற விதமா இருக்கட்டும், அதை எப்படி நாங்க எடுத்துக்கொள்றோம் என்றதை வந்து அதுல வந்து கொஞ்சம் அழுத்தமா நான் அதுல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சுகந்தி என்ற ஒரு படம் செய்யணும். அது வந்து ஊழல் சார்ந்த படம், சமூகத்துல நடக்கிற ஊழல்களை சுட்டி காட்டுற விதமா இருக்கும். மற்ற படம் வந்து அதுக்கு பிறகு அறிவியல் என்ற ஒரு படம் செய்தனால் அது வந்து போதை சார்ந்த கதை. ஒரு மாணவன் வந்து போதைக்கு அடிமை ஆறதுக்கு என்ன காரணம், அவங்களோட குடும்பமே குடும்பத்து பேரண்ட்ஸே ஒரு காரணமா இருப்பாங்க. அந்த எந்த தகப்பன் வந்து போதைக்கு அடிமையா இருக்கிறதால வந்து அதை பார்த்து மகன் கற்றுக்கொள்ற மாதிரியான படம். கடைசியா தகப்பன் அதை திருந்து நேரா இல்லையான்றதான் அதுல வரப்போற விஷயம். அதே மாதிரி அப்படி அவ்வளவுதான், இருக்கிற எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேன் அநேகமா. கூடுதலா வந்து என்னுடைய படங்கள் வந்து சமூகத்தோட சார்ந்த, சமூக விழிப்புணர்வு சார்ந்த படங்களா தான் இருக்கும். அதை நான் கொஞ்சம் மக்களுக்குள்ள இருந்து சொல்றேன் அந்த படங்களை, அவ்வளவுதான். ஓகே, இந்த திரைப்படங்களை எங்க பார்க்கலாம், அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? உங்களுடைய யூடியூப் சேனல்ல என்னுடைய நீங்க என்னுடைய விமல்ராஜ் நீங்க போய் சர்ச் பண்ணினா கூட பார்க்கலாம். ஃபில்ம் மேக்கர் விமல்ராஜ் சர்ச் பண்ணலாம். விமல்ராஜ் போய் யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் பார்க்கலாம். என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது யூடியூப் சேனல் விம் ஸ்டார் கிரியேஷன் சொல்லி, அதுலயும் நீங்க போய் பார்க்கலாம். கொமனா வேற யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய படங்களை நான் கொடுத்துருக்கிறேன். ஓகே, நான் ஃபிலிம் மேக்கர் விமல்ராஜ் நினைக்கிறேன் இல்லையா? ஃபில்ம் மேக்கர் விமல்ராஜ். ஓகே, அந்த யூடியூப் சேனலோட லிங்கை வந்து நான் எப்படியும் இந்த இன்டர்வியூ கீழே வந்து அது வந்து விம் ஸ்டார் கிரியேஷன், அது ஃபில்ம் மேக்கர் விமல்ராஜ் விம் ஸ்டார் கிரியேஷன், அந்த லிங்கை கொடுங்க. ஏன்னா அதுலதான் கூடுதலான குறும்படங்கள் வந்து இருக்குது என்னுடைய. மற்ற இன்னொரு படம் செய்தா கறக்க மாட்டேன்னு சொல்லி, அதுவும் வந்து எக்ஸாம்பிளுக்கு அது சொல்ல போனா ஒரு விளையாட்டுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் மாணவர்களுக்குன்றதை வலியுறுத்துது. ஏன்னா நாங்க படிப்புக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இன்னும் ரிலீஸ் பண்ண இல்லை, காலப்போக்கில் ரிலீஸ் பண்ண வேண்டாம். அந்த எனக்கு வந்து அது தயாரிப்பு நிறுவனம் வந்து இப்போதைக்கு அதை வெளியிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அவங்க அதை பிசிலா செய்யறதால அது ரிலீஸ் பண்ணேங்க நான் கட்டாயமா அனுப்புவேன். அது விம் ஸ்டார் கிரியேஷன் தான் அதே மாதிரி ரிலீஸ் ஆகும். எனக்கு தான் அவங்க என்னோட தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். ஓகே, கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலங்கள் நம்ம இந்த இன்டர்வியூ பேசியிருக்கோம். ஆனா நேரம் போனே தெரியல. மிகவும் ஆரோக்கியமான சரியான புரிதலோடு ஒரு சினிமாவை புரிதலோடு இயங்குகிற ஒரு படைப்பாளியோட பேசின ஒரு சந்தோஷம். ஸோ இறுதி கட்டத்துல நிக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இந்த சினிமாவில வர துடிக்கிறவர்களுக்கு, இந்த சினிமாவில் இருக்கிறவர்களுக்கு யாருக்காவது நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சல்ல, யாரையாவது மீட்டி பார்க்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் இந்த நேரம் உங்களுக்கானது. உண்மையிலேயே தான். என்னடா
என்னுடைய இந்த சினிமாவினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். அதை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். அந்த வகையில வந்து என்னுடைய குடும்பம், அம்மாக்கு, என்னுடைய சகோதரிக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த இடத்துல. அதே சமயம் தயாரிப்பாளர்களா நிறைய பேர் வந்திருக்கிறோம் என்னுடைய இந்த குறும்படங்கள் செய்யறதுக்கு வந்து. எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயம் என்னோட கூட இருந்து எனக்கு வந்து இந்த சினிமாவை நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற என்னுடைய மனைவிக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். ஓவராலா எல்லாருக்குமே நன்றி. இல்லையா? அவங்களும் ஒரு இயக்குனர் அப்படின்ற மாதிரி. அவங்களும் இயக்குனர் தான். இப்ப என்னடா இப்ப கூட இப்ப இந்த சினிமான்றத வந்து புரிஞ்சு கொண்டு அவங்க என்னோட பயணிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப என்னுடைய நிறைய இன்னொரு திரைக்கதை லெவல்ல நான் இந்த படமும் என்னுடைய வாழ்க்கையும். அப்ப அது வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே பெரிய விஷயம். அவங்களும் அந்த கலைத்துறையில இருக்கிறதால அது கூடுதலா வந்து அது ஒரு பக்கபலமா இருக்குது. என்னாலே அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது முழுமையா. அவங்க இயங்குறதுக்கு இந்த கலைத்துறையில. அப்ப அது பேலன்ஸ் பண்ணப்படுது 2 பேருக்கும். அதே எல்லாருக்குமே ஓவராலா நன்றி. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நான் சொல்லணும்னு சொன்னா எல்லாட்ட பேரும் சொல்லணும் கட்டாயம். அது வந்து மிஸ் ஆயினா அது கஷ்டம். ஏதோ ஒரு வகையில எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சொல்றது நல்லதுதான். தனிப்பட்ட முறையில சொல்ல போய் மிஸ் ஆகி பிரச்சனைகள் வரதை விட நீங்க பொதுவா சொல்றது ஓகே. முக்கியமா வந்து உண்மையிலேயே இப்ப உங்களை மாதிரியான மீடியாக்களுக்கு நான் நன்றி சொல்றேன் எப்பயுமே. என்னன்னு சொன்னா நீங்க இப்படியான கலைஞர்களை தேடி அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. முக்கியமா வந்து உங்களுக்கும் மற்றது உங்களோட சில்லி சிப்ஸ் யூடியூப் சேனலுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நீங்க வந்து மீடியாக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுல என்ன போல கலைஞர்களை நீங்கள் தொடர்ச்சியா ஊக்கப்படுத்தணும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்றேன். நன்றி அண்ணா, நன்றி. உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய வரும் காலத்து படைப்புகள், எதிர்காலத்து படைப்புகள் வந்து சிறப்பா வரவும், உங்களுக்கு உரிய தயாரிப்பாளர் கிடைத்து ஒரு சரியான ஒரு கலைஞனை சரியான ஒரு படைப்பை எங்களுடைய சினிமாக்காக கொண்டு சேர்க்கவும் முன்வரணும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு உங்களுடைய பயணம் தொடர்ந்து சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். நன்றி உங்களுடைய நேரத்துக்காக. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தருணத்துல சந்திக்கலாம். நன்றி அண்ணா.